जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चाते स्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदायादि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाम् गानात्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सरानन्दताम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः निगमकल्पतरोर्गलितं फलं मुहुरहोरपिका भुवि भावुकाः यं प्रवृतं अनुवेदमवेदकृत्यं पुत्रेति तन्मयतया धरवो अभिनेषु सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यद्वानभावमखिल शुचितारमेकम् अध्यात्मदीनम् अभिनिधिशतान्तमाङ्गम् संसारिणं करुणया पुराणगुह्यं संव्याससूनम् उपयामि गुरुर्मुनीया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदा श्रेयस कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्विचित्रौषध घोरा गौगदवाग्नि संजय गणक संसार मेघानिलक साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தவறுகளும் குறுகின்றார் விடமுறை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தலமுறை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே चरितामृतौकं स्मरन्ति रूपं तव विश्वरम्यं हरन्ति कालं च सहस्रदीयैः मन्ये प्रतान् माधव धन्यधन्यान् பனிக்கடலில் பள்ளிகோலை பரடவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனாலான் நம்பி
தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாக இருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. துர்லபம் மானுஷம் ஜென்ம கதபி அத்ருவம் அர்த்தம். துர்லபமானது மனுஷ ஜீவிதம். கண நேரத்திலே இந்த ஜீவிதம் முடிஞ்சு போயிரு. ஆனா பரமபுருஷார்த்தத்தை இந்த சரீரத்திலே தான் அனுபவிக்க முடியும். அர்த்தம் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு சரீரம் மனுஷ சரீரம். இந்த மனுஷ சரீரத்தில் இருந்து பகவானை சம்பாதிக்கணும், பக்தியை சம்பாதிக்கணும், பகவத் அனுபவத்தை சம்பாதிக்கணும். ஏன்னா ஆகார நித்ர பயமைத்துனானின்னு ஆகாரம் நித்ர பயம் மிதுன சுகம் இதெல்லாம் எந்த சரீரத்தில் இருந்தாலும் அனுபவிச்சிருக்கோம். எந்த சரீரத்தில் இருந்தாலும் இது நிச்சயமா பூரணமாக கிடைக்கும். ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். பசி என்ன சரீரத்தில் இருக்கோமோ அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆகாரத்தை ஜீவம் கொடுக்கறது சாப்பிடும். ஒரு புலியா இருக்கோம் அப்படின்னா அந்த புலி மாமிச பட்சி, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி மாமிசம் கிடைக்க ஒரு மானை அடிச்சு கொள்ளும். இல்லைன்னு சொன்னா வேற மிருகத்தை அடிச்சு அந்த மாமிசத்தை சாப்பிட்டு தன் சரீரத்தை காப்பாற்றும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சரீரம் கிடைக்கும். அதுக்கும் தூக்கம் வந்தா அதுவும் தூங்கிறது ஒரு இடம் உண்டு. அதற்கும் தெய்வம் தூக்கத்தை கொடுக்கிறது. புலிக்கும் பயம் உண்டு. தன்னுடைய குட்டிகளை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். தன்னை ஒரு சிங்கம் அடிச்சிடப்படாது, தன்னை ஒரு யானை தோக்கடிச்சிடப்படாதுன்ற ஒரு பயம் எல்லாம் அதுக்கும் உண்டு. ஆகாரம் பயமைத்து நான் அதுக்கு ஒரு சரீர சுகம் வேணும். எவ்வளவு வயசு அதுக்கும் வந்துடுத்து அப்படின்னா உடனே அது ஸ்திரீ புலியா இருந்தா ஒரு புருஷ புலி கிடைக்கும். ஒரு வேளை புருஷ புலியா இருந்தா ஒரு ஸ்திரீ புலி கட்டாயம் கிடைக்கும். அதனால எவ்வளவுதான் இதுதான் எல்லா சரீரங்களுக்கும் பொதுவான விஷயம். ஆகாரம் என்ற பயமளிப்புனானி. நாலு விஷயங்களும் எல்லா சரீரத்துக்கும் பொதுவானது. மனுஷ சரீரத்துக்கும் இது உண்டு. ஆகார பயமளிப்புனானி. ஆனா இந்த சரீரத்திலே ஞானம் ஒன்ன கிரகிக்க ஞானம். இந்த ஞானத்தை கிரகிச்சுட்டோ அப்படின்னா ஜெயிச்சுட்டோ. இந்த ஞானத்தை கிரகிச்சுட்டோ அப்படின்னா பக்தன் இருக்கு. ஞானவானா இருக்க. ஞானவான் அப்படின்னா உடனே எல்லாம் தெரியணும், எல்லாம் புரியணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. தெய்வம் எல்லாத்தையும் நடத்துறதுன்ற யதார்த்தம் புரிஞ்சுடுத்தா அவ்வளவுதான் ஞானம். இதுக்கு மேல நடந்தும் பெருசா ஞானத்துக்கு ஒன்றும் பெரிய வியாக்கியானம் எல்லாம் அவசியம். லோகத்தை காத்து வீசின் இருக்கு, கடல் ஜலம் கட்டுப்பட்டு கிடக்கிறது, பூமி சுத்தின் இருக்கு, நித்தியம் சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் நடக்கிறது, சந்திரனுடைய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கு இல்லையா? அதாவது மற்றவா எல்லாரும் இதை கவனிக்கவே இல்லை, இதுல ஸ்ரத்தையே இல்லை. கூட இது நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல விதைய போதும் அப்படின்னா அந்த ஜலம் விழுந்துருந்தா தானா முளைக்கும். 10 பேர் பார்த்து பார்த்து முளைக்குமா முளைக்குமா முளைக்குமான்னு எங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் யதார்த்தமா பல கோடி வருஷமா நடந்திருக்கு. புதுசா ஒன்று நடக்கிறது. எல்லாருக்கும் காற்று ஒரு வஸ்து மறந்தே போயிட்டாலும் காற்று இருந்துட்டுதான் இருக்கும். ராத்திரி தூங்குற சமயத்துல பிராணம் இழுக்கணும் விடணும்ன்றது ஞாபகம் வச்சுட்டு யாரும் தூங்குறது. ஆனா அது பாட்டுக்கு உள்ள காத்து போகிறது, அழகா அதுவா வெளில வர்றது ஏதோ நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ கோடி கோடி விஷயங்கள் லோகத்துல க்ஷணத்துக்கு க்ஷணம் நடந்துட்டே. க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒரு க்ஷணம் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் நிக்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு மழை காலத்துல மழை பெய்கிறது, வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறது, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. சரணம் மரணம் எல்லாம் மாறி 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 நடந்துட்டே இருக்கு. கோடி கோடி விஷயங்கள், கோடி கோடி விஷயங்கள். மிருகங்களுக்கு தெரியாமலேயே அதனுடைய இனம் விருத்தி ஆகிட்டு இருக்கு. மிருகங்களுக்கு தெரியாதுல, தெரிஞ்ச ஒன்றும் இனம் விருத்தி ஒன்றும் பண்றது இல்லை. அதுபாடு காமசுகம் அனுபவிக்கிறது அது இனம் விருத்தி ஆகிட்டு.
மரம் செடி கொடி எல்லாம் குட்டி போறது வரும், தன்னுடைய ஹிருதயம் இன்னொரு மரம் வர போறது அப்படின்னு நம்ம யோசனையும் கிடையாது. அது பாட்டுக்கு எல்லாம் நடந்தே ருட்டீனா பயந்து இப்படி லோகம் நடக்கக்கூடிய சகலமான காரியங்களையும் ஒரு வஸ்து நடக்கின்றது. அவ்வளவுதான். இது எல்லா விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு நடந்திருக்கும். பிராமணா பிராமணா, படிச்சவன் படிக்காதவன், தரித்திரன் நல்ல பணக்காரன், யாருக்காகவும் இது மாற போறது அந்த காலம் ஏவம் பரஸ்யம் சட்டம் நம் மதுவாக்க எதிரிகள் ஆச்சரியமா இருக்கும். யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த காலகட்டத்தில் நடத்திட்டு இருக்கிறது தெய்வம்னு ஒரு புத்தி வரணும். எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சக்தியுடைய அந்த தெய்வத்தை பிடிக்கணும், அதை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். மனுஷ ஜீவிதத்தோட பிரயோஜனம். பனிக்கடலில் பள்ளிகோரை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமானா நம்பி பெரியார் சொல்றார். ஆச்சரியான திருப்பாக்கிறது இந்த வஸ்துப்படுத்த யாரும் தெரிய மாட்டேங்கிறது. தெய்வம் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. நாஸ்திகன் இல்ல, தெய்வம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு அரபண ஆஸ்திகன் அப்பப்போ ஒத்துக்கிறார். பரம ஆஸ்திகர்கள் எப்பொழுதுமே ஒத்துக்கிறார். தெய்வம் தான் சர்வத்துக்கும் காரணம். இவன் மூணு பேர் சண்டை போடலாம், நாஸ்திகன் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக அவன தெய்வம் போட்டு காரியத்தில் இருக்கிற போறது இல்லை. பரம ஆஸ்திகன் தெய்வம் தான் சர்வத்துக்கும் காரணம்னு சொல்லலாம். அதனால தெய்வம் குட்டியா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 காரியத்துக்கு பண்ண போறது. அரபண ஆஸ்திகர்கள் அப்பப்போ ஒத்துப்பான், அப்பப்போ இல்லைன்னு. அதுக்காக தெய்வம் அப்பப்போ நம்முடைய சிட்டியை மாறிக்கா. அது ஒரே சிட்டியில இருக்கப்படும். அது ஒரு நாள் மாற போறதில்லை. அது மாறாத ஒரு வஸ்து. அந்த வஸ்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. ஆனா அது நடத்திட்டு இருக்குன்னு பட்டவர்களா எல்லாரையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்பப்போ புரிஞ்சா மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். சில பல விஷயங்கள்ல இல்ல, நம்ம காட்டிலும் ஏதோ ஒரு சக்தி பெருசா இருக்குதான் ஒத்துக்கணும். அதுக்கு மேல பெருசாலாம் பெரிய யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. நம்ம பலத்துல நடந்து இருக்கு. சில காரியங்கள் நம்முடைய பலத்துல நடக்கிற அப்படின்னா சரி, நம்ம காலத்துல எதுவும் பெருசா இருக்கு போல இருக்கு. நம்ம காலம் பெரிய சக்தி இருக்கு, ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு ஏற்றுக்கொள்றவங்க அது அனுபவிக்க மாட்டேங்க. சாதாரணமாவே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அது அனுபவிக்கும். ஒரு பலம் இருக்குன்னா அதை கொண்டாடு. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது முதல்ல பேசணும், அது சக்தியில பேச அப்படின்னு நமக்கே ஏதோ வியாதி ரோகம் வந்துருக்கு. இந்த ரோகம் சரியானா உடம்புல ஒரு சக்தி வருது. அந்த சக்தியை கொண்டு பல காரியங்கள் பண்றோம், அதை அனுபவிக்கிறோம். எவ்வளவு வயசுல இருக்க சக்தி அனுபவிக்கிறோம், பணம்னு ஒரு சக்தி அனுபவிக்கிறோம், தானம்னு ஒரு சக்தி அனுபவிக்கிறோம். எத்தனையோ சக்தி, எல்லாரும் சக்தியா தானே இருக்கு. இத்தனை சக்திக்கும் காரணமான ஆதிய அனுபவிக்க மாட்டோம். சக்தி அனுபவிச்சிட்டோம்னா அவ்வளவு குதூகலமா, அத்தனை பெரிய பலம், அத்தனை பெரிய பலமாக நல்லா புஜபலம் வாழ்க்கைப்பா அவர் நல்ல பலம் இருக்கு. அந்த மாதிரி அந்த சக்தி பலம் சில பேருக்கு எந்த விஷயம் நீங்க மறக்கிறதே கிடையாது. ஆனா அவருக்கு மறதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அவரெல்லாம் அழகே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அவ்வளவு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 20 தலைமுறைக்கு வரும் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் பார்த்து பிரமிச்சு போறோம், வசந்து போறோம். பெரிய எவரெஸ்ட் மலை, இமயமலைன்னு சொல்றோம். ஆழம் காண முடியாத கடல்னு சொல்றோம். எத்தனையோ அவர் விஷயங்களை அனுபவிக்க. அத்தனைக்குள்ளேயும் ஒரு வஸ்து இத்தனைமா இருக்கு. அத்தனைக்குள்ளேயும் அத்தனையாமே ஒன்னே ஒண்ணுதான் அப்படியே நிறைஞ்சு தியானிச்சு கிடக்க. அந்த வஸ்து திருப்பாக்கடல்ல வள்ளி கொண்டிருக்கான். பனிக்கடல் பள்ளிகோரை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வல்ல மாயமனாடா நம்பி. அந்த வஸ்து திருப்பாக்கடல்ல ஷீராசில படுத்துருக்கான், பத்மநாப படுத்துருக்கான். ஆச்சரியமா எடுத்துருக்கான். அந்த படுத்திருக்கிற வஸ்து ஓடி வந்து தன் ஹிருதயத்தை வந்து உட்கார்ந்து விட்டான். யாருக்குன்னு தெரியாத ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்து விட்டான். எப்படிப்பட்ட வஸ்து அப்படின்னா, எந்த வஸ்து பத்மநாபரா வேட்டைக்கு போகிறதோ, எந்த வஸ்து பத்மநாபரா ஆராட்டுக்கு போகிறதோ, எந்த வஸ்து பதினெட்டு படுத்துட்டு இருக்கோ, எந்த வஸ்து ஸ்ரீரங்கராஜனா இருக்கோ, எந்த வஸ்து திருப்பதி பெருமா
வனஸ்பதியா இருக்கும், எந்த வஸ்து அக்னிஸ்வரூபமா இருக்கும், எந்த வஸ்து வாயுஸ்வரூபமா இருக்கும், எந்த வஸ்து 14 லோகங்களுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கோ அந்த வஸ்து ஒரு ஹிருதயத்துல பிரத்யட்சமா தெரியும். இத்தனை பேர் உட்கார்ந்து நான் பேசிட்டு நீங்க கேட்டு உள்ளுக்குள்ளே எந்த வஸ்து பேசுறதோ அதே வஸ்து அங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கேட்டு அதே வஸ்து சாரா இருந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கு, அதே வஸ்து ஆகாரமா மேல இருக்கு, அதே வஸ்து பூமியா தாங்கிட்டு இருக்கு, அதே வஸ்து காத்தா எல்லாத்துலயும் வந்துருக்கு, அதே வஸ்து பிராணா உள்ள பகிர்ந்து வந்துருக்கு, அதே வஸ்து கையா இருக்கு, அதே வஸ்து காலா இருக்கு, அதே வஸ்து புத்தியா இருக்கு, அதே வஸ்து சிந்தனையா இருக்கு, அதே வஸ்து மனசா இருக்கு, அதே வஸ்து கல்பனா சக்தியா இருக்கு. அந்த வஸ்து ஹிருதயத்தை தெரியாது. இப்ப தனித்தனியா உட்கார்ந்துருக்கோம், ஸ்திரீகள் பாக்குறோம், புருஷா பாக்குறோம், குழந்தைகள் பாக்குறோம், வயசானவா பாக்குறோம், இது மேல ஷீட் போட்டுருக்காங்க, லைட் தெரியாது, இங்க பின்னாடி நான் ஓடுறது, நான் ஒரு கட்டில உட்காந்து இது மைக்கு என்னோட மூலம் தெரியாது, ஆபரணங்கள் தெரியாது, வஸ்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாம எல்லாமே ஒன்னா தெரிஞ்சா அப்படின்னு அதுதான் அத்தனை அந்த வஸ்து. இந்த ஓடக்கூடிய வஸ்திரம் பத்மநாபன் கருத்துல ஓடக்கூடிய மாதம் அவங்களுக்கு ஒரு வருஷம் மல்லிகமாறு ஆச்சரியமா கீழே துளசி வச்சுக்கா, ஆனா இது ஸ்வயம் பத்மநாபன். இந்த கை சும்மா அப்படி ஆவின்னு இருக்குன்னா அது ஸ்வயம் கை இல்லை, உள்ளுள்ள பத்மநாபன் ஒரு சக்தி ஆவின்னு இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி கண்ணால பார்த்து இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி பேசி இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி காதா எடுத்து கேட்டு இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி புத்தியா இருந்து சிந்தனை பண்றது, பத்மநாபன் ஒரு சக்தி மனசா இருந்து கல்பிதம் பண்றது, பத்மநாபன் ஒரு சக்தி மனத்துக்குள்ள கேள்விக்கு பதில் சொல்றது, ஒரு சக்தி கேள்வி கேட்கறது, இன்னொரு சக்தி பதில் சொல்லி இத்தனையும் பண்ணக்கூடிய ஒரு வஸ்து ஹிருதயத்தை பாதுகாப்பு. மறிக்கடலில் பள்ளிகோலை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடல் வாழவல்ல மாயமனாரா நம்பி. மாயமனாரா இத்தனை கூட எழுது யாரா அவன் யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா அவன் பேர் சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சவான் தெரிஞ்சவான்னு சொல்லுவோம். ஸ்ரீனா ஸ்ரீ, புருஷன் புருஷன் அதனால பகவான் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்ல வராது. அந்த மாதிரி ஆழ்வார் கடவுள உட்கார்ந்தாங்க, அவனுக்கு தனியா திருப்பாடுகள் இருக்கு, வைகுண்டம் இருக்கு, பரமபதம் இருக்கு, இத்தனையும் வந்தது என்னுடைய ஹிருதயத்தை ஓடிந்து உட்கார்ந்துதானே இவ்வளவு தூரம் அவன் வந்து உட்கார்ந்து அனுமதிக்கும்படியான மனத்தை எனக்கு அவன்தானே கொடுத்தான் அப்படின்னு கேட்டது. அப்படி அவனே ஓடி வந்து அவனும்படியா அனுபவிக்கும்படியான ஒரு ஹிருதயம் நமக்கு சம்பவிக்கும். இது அவனுடைய சொத்தா மாறிட. இந்த மனசு, இந்த சரீரம், இந்த இந்திரியங்கள், இந்த ஜீவிதம், இந்த ஆசைகள், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவனுடையதாக நமக்கு வச்சுட்டு இருக்கோம். இந்தந்த வயசுக்கு இந்தந்த ஆசைகள், இந்தந்த வயசுக்கு இந்த அனுபவங்கள் வேணும், இந்தந்த வயசுக்கு இந்தந்த லட்சியத்தை அடையணும், இந்தந்த நேரத்துக்கு இதை சாப்பிடணும். காத்தால் எழுந்தாச்சுன்னா ஒரு தோசை சாப்பிடணும், ஒரு 8, 9 மணி ஆயிரத்தா சிவன் சாப்பிடணும், ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு ஆகாரம் மத்தியானம் ஆச்சரியமா ஆகாரம் சாப்பிடணும். திரும்பி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஒரு காஃபி ஏதாவது ஒரு பத்தி வேணும்னா கேட்க வேண்டாம் தனி. இப்படியே ஒவ்வொரு ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சமயத்தையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு லட்சியத்தெல்லாம் இல்லாம எல்லாம் அவன் இஷ்டம். நீ ராதால பழையது சாப்பிடணும் அவன் இஷ்டம், மத்தியானம் ஆகாரம் பழையது அவன் இஷ்டம், ராத்திரியும் பழையது அவன் இஷ்டம். ஒருவேளை காதால மத்தியான ராத்திரி 3 வேளை தலைவான என்ன போட்டு ஆகாரமா அவன் இஷ்டம். எல்லாமே அவன் இஷ்டம், அவன் ஸ்வரூபம், அவன் லீலான்னு ஒரு ஹிருதயம் வந்திருக்குன்னா அப்படியே ஆனந்தம் அப்படியே பார்க்கணும், லோகத்தை அப்படியே பார்க்கணும். ஒருத்தர் அடிக்கிறான், இன்னொருத்தர் அடி வாங்கிட்டு அழகான், அடிக்கிறவனையும் பத்மநாபனா பார்க்கணும், அடி வாங்குறவனையும் பத்மநாபனா பார்க்கணும். யாரோ ஒரு திட்டில் இருக்கா, யாரோ ஒருத்தன் நான் இல்லை கதிரை அடிஞ்சு நான் திட்டவனையும் பத்மநாபனா பார்க்கணும், திட்டு வாங்குறவனையும் பத்மநாபனா பார்க்கணும். ஒரு சிங்கம் போய் ஒரு மானை கடிக்கிறச்சோ மான அழுகும், அப்படி இல்லை அடிக்கிற சிங்கமும் பத்மநாபன், அந்த அடிவாங்க இருக்கிற மானும் பத்மநாபன் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஆச்சரியமா ஒரு பெரிய சுனாமி பொங்கி வருது அப்படின்னு அதுவும் பத்மநாபனா பார்க்கணும், மழையே இல்லையா அதுவும் பத்மநாபனா பார்க்கணும். சர்வத்தையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கக்கூடிய ஒரு ஹிருதயம். திரும்பின பக்கமெல்லாம் பகவத் பார்க்க முடியுமான சத்தியமா முடியும், சந்தேகமா நடக்கும். எல்லா விஷயத்தையும் எல்லா காரியங்களையும் எல்லா மனுஷாளுக்குள்ளையும் பூரணமா தெய்வானுகிரகம் அப்படின்ற ஒன்னா பார்க்க முடியும், சத்தியமா பார்க்க முடியும். அப்படிலாம் வேகம் இல்லாம பார்க்க வருமா அப்படின்னு எல்லாருக்குமே தூங்குறான் இல்லையா, நல்லா தூங்குறது எங்க வேணா உட்காந்து தூங்கலாம், ட்ரெயின்ல தூங்கலாம், உட்காந்து தூங்கலாம், பஸ்ல தூங்கலாம், ஆத்துல தூங்கலாம், கொசு அடிச்சுட்டு தூங்கலாம், வேட்டு வெளியே தூங்கலாம், தூங்கி அடிக்கிட்டு தூங்கலாம், ஜலம் வியாதியில தூங்கலாம், எப்படி இருந்தாலும் தூங்கி எழுந்தவங்க நல்லா தூங்கினே
நம்ம இருக்கிற திதியில ஒரு பக்தி, நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில பகவத் குணாகுணங்கள், பகவத் லீலை அனுபவிக்க டியூஷன் தான் ஸ்ரீமத் பாகவத். ஒரு டியூஷன், வாழ்க்கை கல்வி, அவ்வளவுதான். வாழ்க்கைக்கான பாடம். நான் இந்த திடீர்ல இருக்கேன், என்ன பண்றது, வாழ்க்கை சுதமே இல்லையே, ஆதிகாரம் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பிள்ளையாண்டா சரியில்லை, ஆபீஸ் சரியில்லை, பந்துக்கள் சரியில்லை, ஹவுஸ் ஓனர் சரியில்லை, வீடு சரியில்லை, உடம்பு சரியில்லை, மனது சரியில்லை, காய்கறி சரியில்லை, ராஜ்யம் சரியில்லை, கலியுகம் சரி, எல்லாம் சரியில்லை, 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 சரியில்லைன்னு உடனே ஒருத்தர் ஊழலுக்கு இத்தனையும் சரியில்லைனாலும் பகவான் சரியா இருக்கு, அவனை பிடிச்சுக்கோ. இதெல்லாம் சரியில்லை, 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 சரியில்லைன்னு பகம்பரப்பட்டு பகவான் அனுபவிக்க பழகிக்கும். இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவத். உடம்பே முடியல, உடம்பெல்லாம் அம்பு குத்தி இருக்கு, படுத்துட்டு இருக்கேன், என்ன பண்றது, ஒரு கல்யாணம் ஆகல, மனைவி இல்லை, குழந்தை இல்லை, சொந்தக்காக சரியில்லை, அத்தினாவது சரியில்லை, இத்தனையும் குழம்புல பீஷ்மதி தான் வரும். எது சரியா இருக்கோ அதை பத்தி பேசலாமோ பாருங்க. விஸ்வம் விஷ்ணு வசக்காரக நம்ம சரியில்லே ஒரு 5 விஷயம் சொல்றோம்னா, சரியா இருக்கிற ஒரு வஸ்துவை பத்தி 5000 விஷயம் சொல்லலாம். அதுதான் ரகசியம். அது எது சரியா இருக்கோ அதை அனுபவிக்க பழகிக்கோ. இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவத். ஆச்சரியமானது ஸ்ரீமத் பாகவதம். இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானமா எல்லா பெரியவாளுமே சொல்றாங்க. ஆச்சரியமான ஜன்மாத்தியோன்மயாது இதர பச்சாத்தே ஸ்வவிஜ்ஜஹத்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவலே முஹ்யம் தியச்சூரேய தேஜோவாரி மிருதாம் யதா தீமயோ யத்ர துசர்கோ மிருஷா தாம்னாத்வேன சதா நிரஸ்ததுஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஆச்சரியமானது இந்த பாகவதம். தர்ம ப்ரோச்சித கைதவோன்ற பரமோ நிர்மத்தரானாம் தேவ்யம் வாஸ்தவமத்ரவஸ்து சிவதம் தாபத்ரயோ மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரீஸ்வரய சத்யோ ஹிருத்யவருத்யதேந்திர கிருதிபிஹி சுஷ்ரூஷவித்தக்ஷணாத். இந்த பாகவதம் கேட்ட உடனேயே ஹிருதயத்துல ஹரி பிரகாசிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் ஹரி பட்டுன்னு வந்துட மாட்டேங்கிறான். ஒரு கர்மயோகம் பண்றேன், ஒரு ஞான யோகம் பண்றேன், ஒரு யஜ்யம் பண்றேன், ஒரு தானம் பண்றேன், இல்லாட்டி உலக வருத்திண்டிய தானம் சமசாத்தியமான விஷயங்கள் பண்றேன், தவம் பண்றேன்னா கூட ஹரி ஹிருதயத்துல வரத்துக்கு பல கோடி ஜென்மா கூட ஆகும். எத்தனை கோடி ஜென்மான்னு தெரியாது. ஆனா ஸ்ரீமத் பாகவதம்ன்ற ஒரு விஷயத்தை சவனம் பண்ணிடாலே கேட்கணும். கேட்கும்போதே சமையல பிரபு வந்துடுறான். இந்த வஸ்துவை கேட்கும்போது அதான் பெரிய பலம். யாரோ ஒரு சாந்திரி அப்படின்னு சொன்னா சொன்ன உடனே கேட்க வந்துடுறாரு இல்லையா? ஆனா பாகவதம் சொன்னா ஹரி வந்துடுறான். நல்லா வயசாயிருக்கு, குழந்தைலாம் கலந்துதான் இருக்கு. அப்ப யாராவது எவ்வளவு சொன்னா உடனே சரி ஏமனம் வந்துடுறது ஒன்றும் கிடையாது. அப்படி மூச்சு வாங்கலாம், ஏமனம் திரும்ப வரப்போறது. ஒரு பெரிய தரித்திரம் இருக்கா, தனம் அப்படின்னா தனம் அப்படின்னா உடனே அந்த சொல்றாரு. ஆனா பாகவதம் யாக்கியத்தான் பாகவதம் தான் ஹரி வந்துடுவாங்க. ஒரு தரித்திரத்தை ஹரி வந்துடுவா. ஹரியை பற்றி சொல்ல பாகவதம்னா சதயத்தை ஹரி வந்துடுவார். ஒரு கோபிஷா இருக்கான், முக்கியாளா இருக்கான், புத்தி இல்லாதவனா இருக்கான், காமுகனா இருக்கான், அடுத்தவாறு சித்திகத்தை ஜீவிதமா அவனிடத்த போய் பாகவதம் அவன் டக்குன்னு ஹரி வந்துடுவார். இவாளுக்குதான் கிடையாது தாரதமியம் இல்லா, பாரபட்சம் இல்லா, எல்லாருக்குமே ஹரி பொதுவா வந்துடுறான். எப்படி ஆறாண்டுக்கும் வேட்டைக்கு 16 கோவிலேருந்து வெள்ளை இறங்கி வந்தாச்சுன்னா எல்லாரும் பொதுவா பார்க்கலாமோ? திருட ஒழுங்கி ஒரு நாய் ஆடி என்ன கூட்டமா இருக்கு, ஏன்னா வேற ஒருத்தரவன் ஆடிட்டு வரவே அது ஆடியும் பார்க்கலாம். அதே சமயம் பக்ஷி மரத்தை உட்காந்து இருந்தது புதுசா ஆறுதலைதான் பக்ஷிகள் பழமோ அப்படின்னு அதுவும் பார்க்கலாம். தானோ ஒரு ரிலேஷன் இருக்கலாம், இந்து தர்ம சம்பந்தம் இல்லாத பார்க்கலாம், அவளும் பத்மநாபரை பார்க்கலாம். அதே சமயத்துல நாஸ்திகனா இருப்பான், அவரும் பார்க்க முடியும். ஆனா ஆஸ்திகன் அவரும் பார்க்கலாம், அரபுர சம்சயத்தில் இருக்கிறோம் அவளும் பார்க்கலாம். என்ன சொன்னதுன்னா தெரியாதவாலும் பத்மநாபரை பார்க்கலாம் இல்லையா? அதுபோல ஸ்ரீமத் பாகவதம்ன்ற ஒரு விஷயத்தை கேடாதுன்னா சத்தின ஹரி ஓடி வந்துருவார். அவ்வளவு சிரேஷ்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஆச்சரியமானது. சுகபிரம்மன்ற ஒரு கிளி வாரிலேருந்து வந்து விழுந்த ஒரு தளம். அவ்வளவு சிரேஷ்டம் இல்லை ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவத மகாத்மியம் தான் 2 நாள் அனுபவிச்சோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 நாள் பாகவத மகாத்மியம் அனுபவிச்சோம். ஆச்சரியம். அந்த பாகவத கதை ஆரம்பரை
நைமிஷாரண்யம் ஒரு உத்தமமான திவ்ய தேசத்தை தான் ஆரம்பிக்கிறது. மொத்தம் 108 திவ்ய தேசங்கள், வைஷ்ணவ சம்பிரதாய திவ்ய தேசங்கள்னு சொல்றோம். 108 திவ்ய தேசம். அதுல 106 திவ்ய தேசம் பூலோகத்துல இருக்கு. அதுலயும் 105 திவ்ய தேசம் இன்னைக்கு பாரத பூமியில இருக்கு. ஒரே ஒரு திவ்ய தேசம் நேபாளத்துல இருக்கு. 105 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் தான் நைமிஷாரண்யம்னு சொல்லும்படியான ஒரு திவ்ய தேசம். ஆச்சரியமான ஒரு இடம். பத்மநாபு மரப்பிரபு, அமரப்பிரபு, மரப்பிரபுன்னு சொன்னாலும் ஸ்ரீ பூந்தா. அந்த மாதிரி பகவான் மரமாவே ஆரண்யமாவே வியாபிச்சு கிடக்கும்படியான ஒரு ஸ்தலம் தான் நைமிஷாரண்யம். ஒரு சந்தர்ப்பத்த ரிஷிகள்லாம் நல்லா தபசு பண்றதுக்கு அற்புதமான சத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு ஏற்ற இடம் எதுன்னு கேட்டாலும் பிரம்மதேவன். உடனே அவர் புல்ல கிள்ளி அதை வட்டமா பண்ணி சக்கரம் மாதிரி பண்ணி உருட்டி விட்டார். எங்க போய் விளையாடுறோம் அந்த பூமிட்டார். அது நேரம் வந்து ஆச்சரியமா கோமிக்கு நதிதீரத்துல வந்து விழுந்து அந்த இடம் தான் இந்த நேமின சக்கரம். சக்கரம் வந்து விழுந்த ஆரண்யம், அதுதான் நைமிஷாரண்யம். இன்னைக்கு நைமிஷாரண்யத்தை பார்த்தா சக்கர தீர்த்தமும் உண்டு. பரம பவித்திரமானது. பகவானுக்கு போய் நாங்கள் எல்லாம் பல பேர் போய் சேவிச்சோம். ஆச்சரியமான சக்கர தீர்த்தம் இன்னைக்கும் அந்த ரிஷிகளுடைய தபோபலம் பிரத்யட்சமா இருக்கு. இந்த கோமுகி நதி தீரத்தை பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா அப்படியே ஸ்பட்டிகம் போல பல 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 பலான்னு ரிஷிவன் ராமாயணத்துல வால்மீகி மகிழ்ச்சி பரத்வாஜனை பார்த்து சமசார நதியை வர்ணிப்பார். தன் மனுஷமனோயதா தன்தான் மனுஷாவுடைய மனசு போல இந்த சமசார நதியிடம் இருக்கு பாருடா பரத்வாஜா அப்படின்னு வால்மீகி சிஷ்யனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி ஸ்பட்டிகம் போல அப்படி ஒரு ரூபாய் அப்படி போட்டோம்னா கீழே எந்த விடல் வரைக்கும் பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் தெளிவான ஒரு சலம் ஸ்பட்டிகம் போல பல 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 சொல்லி இப்படி தெரியறது. அவ்வளவு வேகமான ஒரு ஸ்தலம் தான் நைமிஷாரண்யம். பகவான் ஆரண்ய ரூபமா இருக்க, காதாவே இருக்க. மரமெல்லாம் ஹரிரூபம் தான், ஹரியெல்லாம் மரரூபமா இருக்கு. ஆச்சரியம். ஹரினா பச்சைன்னு அர்த்தம், 10 பச்சையில இருக்கும். இன்னைக்கும் ரிஷிகள் ஞானிகள்லாம் பல பேர் அந்த ரகசியமா தபஸ் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கும் அந்த இடத்துல நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஆச்சரியமான பல விஷயங்களுடைய சாநித்தியம் பிரத்யக்ஷத்துல அனுபவிக்கும். பக்தி கண் கொண்டு நாமஜபம் கொண்டு உள்ள யார் நுழைகிறாரோ அவளுக்கு நைமிஷாரண்யம் பிரத்யக்ஷம் அறிஞர். சந்தேகமே அத்தனை சிரேஷ்டம் அந்த நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யத்துல நிறைய ரிஷிகள்லாம் உட்கார்ந்து தீர்க்க சத்திரையாக கலியுகத்துடைய ஆரம்பிக்கிறது. கலி நன்னா இருக்கணும். கலி நன்னா இருக்கணும். கலியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நன்னா இருக்கணும். கலி சாதுதான். ஆனால் ஜனங்களுடைய புத்தி சரியில்லை. அதனால இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது சம்பவிக்கணும்னு சொல்லி அவள் அங்க பிரயத்ன பண்ணிருக்கா. நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்து லோகா சமஸ்தா அக்கினோ பவந்தோன்னு ஒரு யஜ்ஞம் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. எந்த ஜனங்களுக்காக அவ்வளவு தூரம் தீர்க்கசத்திரியாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஜனங்கள் யாருக்கும் தெரிய போறதும் இல்லை. அவர் யாரும் வந்து அவள் தெரிய கொடுத்து ஆகா நீங்க தெரியலாம் உங்களை லோகத்தை யாரும் கிடையாது சொல்ல போறதும் கிடையாது. இந்த சம்சாரிகள் திரும்ப திரும்ப தான் சுகத்தை அனுபவிச்சு தன்னுடைய பல குலத்துக்கு சுகத்தை வேடிக்கிட்டு வேண்டிட்டு போகுது. அவ்வளவுதான். நம்மளுக்கு சுகம் யாரால கிடைச்சதுன்னு சம்சாரிகள் சிந்தனை பண்ண போறதும் இல்லை. சரி நாமும் அது போல சத்காரம் பண்ணாலும் பிரயத்தனப்பட போறதும் இல்லை. இருந்தாலும் இந்த மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு சத்குணம். இந்த ஜனங்கள் நன்னா இருக்கணும். இவ ஜீவனம் சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா பகவான் இருக்க மனுஷ ஜென்மா வீணா போகணும். அவ இருக்கிறா யாகம் பண்ணானா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜனங்களுக்கு பக்தி வந்து விட்டுனா நன்னா இருக்கும். அந்த ஒரு ஆதரவு இருக்கு. அவ பண்ற யஜ்யம் யாகம் தபசு எல்லாமே இந்த சம்சாரிகள் மனசுல பகவத் மரண மரணம்னு ஒரு பெயர். அந்த மாதிரி ஆச்சரியமா தீர்க்க சத்திர யாகம்னு ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கா. சௌனக மகரிஷின்னு ஒருத்தர் தலைமையா வச்சிருந்து அவர் தான் எல்லாருக்கும் வழிகாட்டின்னு இருக்கா. அவரை வச்சுட்டு ஒரு 1000 வருஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்க சத்திரம். நமக்கு ஒரு நாள் யாகம் பண்ண போதும் ஆயிடுது. முடிச்சோம்னா தேவை காதல் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடியறதுக்குள்ள அவ்வளவு டென்ஷனா இருக்கு. 1000 வருஷம் நடக்கக்கூடியதான ஒரு தீர்க்க சத்திரம் யாகம். அது கலியுகத்துல ஏதோ சுவாமிரை இருந்தாலும் பரவாயில்ல நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துல 1000 வருஷம் பண்ணக்கூடிய ஒரு யஜ்யத்தை பண்ணணும். எவ்வளவு பெரிய சங்கல்பம் பார்க்கணும். சங்கல்பம் தெரியுது. நம்ம 6 பேர் பார்த்தோம்னா ஒரு ஆண்டு ஒரு தோற்றம் கணபதி ஒவ்வொரு நவதேவன் அதுக்கு சங்கல்பம் பண்ணது இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். சங்கல்பம் கையதான் அங்கே இருக்கும். அவ்வளவுதான். யார் வீட்டில் அவாப வீட்டில் தான்
சங்கல்பம் பண்ணும்போது அப்ப திடமா யார் சங்கல்பம் பண்ணிக்கிறாரோ அவளுக்கு தான் அந்த பலன் பூரணமாக இருக்கும். சங்கல்பமே போது அப்புறமா நடந்தது சங்கல்பமே பூரணமாக இருக்கின்ற பட்சம் எல்லாம் அஷ்டாவிசதியே ரோகம் புத்தி விபாரவர்த்தி பரதக்கண்டே எல்லாம் சொல்லுவோம். ஆனா எதுவுமே மரணம் இல்லை. சமயத்த ரிஷி தேவதாஸ் அவ்விய மரணம் இல்லை. அனுஷ்டிருத்தங்கள் ஒன்றுக்கு மரணம் தினம் இல்லை. ஆனா ரிஷிகள்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்து 1000 வருஷம் தீர்க்கத்திரையாகம் பண்றோம் அப்படின்னு சொர்க்காய சமமாகத சொர்க்கம்னு சொல்றாங்க. நல்ல பதம். சொர்க்கம்னா இன்னொரு சொர்க்கம் போகல. அதான் சொர்க்கம்னு சொல்லும்படியான பகவானுடைய பிரயோஜனம். நோற்று சொர்க்கம் புகழின்றாய் மாற்றம் உண்டாரோ வாசலும் திரவாதான் அப்படின்னு ஆகாலம் திருப்பாக சொல்ற சொர்க்கம்ன்ற பதத்துக்கு பகவான் ஒரு அர்த்தம். இந்திரனுடைய சொர்க்கலோகன்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி சகசமமாக 1000 வருஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு சகலம் என்று பண்ணியிருக்கான். அப்பதான் ஆரம்பிச்சிருப்பா. கொஞ்ச நாள் இருக்கு சௌனகாதி சௌனகர் ஆச்சரியமா ஒரு பெண்ணாய் வைத்திருந்து பிறந்ததுனாலே அவருக்கு சௌனக ரிஷின்னு தெரியும். ஒரு பெண்ணாய் வைத்திருந்து ஒரு மனுஷ குட்டி வருமோ அப்படின்னா ஒரு பாரத சங்கல்பம் அப்படி வரும். ஒரு மாடு போட்டு கொண்டதான கோகர்ணன் இந்த மாதிரி நிறைய உண்டு. சத்தியமா நம்ம இன்னைக்கு லோகத்துல பிரத்யட்சமா அது பார்க்கறதுல டிவியில போனதை பேப்பர்ல போட்டோ எடுத்து போடலங்கிறதுக்காக இதெல்லாம் சத்தியம் இல்லைன்னு சொல்லப்படுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவெல்லாம் என்னன்னா இந்த டிவிக்காரா மீடியாக்காரெல்லாம் சொல்றதுன்னா சத்தியம் தான். அவா சொல்றதுதான் சத்தியம். இவா கண்ணாவது ஒரு வீடியோ எடுத்து நம்ம டிவியில லைவ் பண்ணா அது ஒரு நியூஸா பிளாஷ் பண்ணி பேப்பர்ல போடுற போது அதுதான் சத்தியம். ஆனால் வந்தனே உங்களுக்கு கண்ணால பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நீங்க என்னமோ கண்ணால பார்த்தும் காதாலையும் அங்கே சத்தியம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கும் டிவியோ இதுவோ போட்டோ எடுத்தது இல்லை. இப்பதான் வந்து சந்திரனா அந்த போட்டோ எடுத்தலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பெருசா லோகத்தை ஒண்ணுமா வாழ்க்கை சத்தியமா தெரியா. அப்ப கூட பல விஷயங்களை இன்னைக்கும் பிரத்யட்சமா எடுத்து காட்டக்கூடிய ஒரு சக்தி விஞ்ஞானத்துக்கே கூட கிடையாது. எத்தனையோ ஸ்தலங்கள் அழகா இருக்கு. சமயத்தான் டிவியில தான் மல்லி தோட்டத்தை காட்டுவான், நல்லா ரோஜா நந்தவனத்தை காட்டுவான். அழகா அந்த பாப்பம் பூத்து கொடுக்குற ரோஜா ஆஹா அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த டிவி வழியா அந்த ரோஜாவுடைய வாசனை வரதான் இன்னும் வரல. விஞ்ஞானத்தை அவ்வளவு கூட வளர்ச்சி வருது. ஏதாவது இடத்த போடுறாங்க வீடியோ எடுத்துக்காது. ஆனா அந்த இடத்துடைய வாசனை வந்துடுவோம் வரல. அவ்வளவுதான். இதுக்கே இன்னும் விஞ்ஞானம் வரல. அப்பதான் 10 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் தெய்வத்துக்கெல்லாம் பிரத்யட்சமாக அடுத்த விஷயம். ஒரு இடத்தை பார்க்கிறோம் போட்டோ எடுக்கிறோம். அவ்வளவு அழகா இருக்கு பார்த்தியா, எவ்வளவு அழகா இருப்பா ரோஜா நந்தவனம் காமன் கூட்டப்பாரு குளத்தை பூத்து கொடுக்கலாம். ஆனா அதனுடைய ஒரு துளி மனமாவது வருதான வரணும். இவ்வளவுதான் விஞ்ஞானம். சயின்ஸுக்கு அவ்வளவுதான். அதனால பல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. பல விஷயங்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனாலும் அது இருந்துட்டுதான் இருக்கு. இன்னைய காத்தா போட்டோ எடுத்து யாரும் காடு ரொம்ப புயல் அடிக்கிறதுன்னு சொல்லி வெளியில அதான் மரம் மாறதை வச்சு அவ்வளவு புயல் காட்டலாம். இல்லையே பிரத்யட்சமா புயல் எடுத்தா காட்டம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியம் உண்டு. ஒரு பெண்ணாய் வழிந்திருந்து கூட மகிழ்ச்சிகள்லாம் உற்பத்தி ஆவார்கள். சொல்லி கூட சம்சயமே வேண்டாம். அந்த ஒரு சுனின்னு சொல்லும்படியான சுனின்னா ஆச்சரியமா திருநாமா சுனிக்கு சபாஜேக்கான சுனின்னு சொன்ன ஒரு நாய். அந்த நாயுடைய வழிந்திருந்து தந்ததுனால அவனுக்கு சௌனக மகிழ்ச்சின்னு பேரு. ஆனாலும் மகிழ்ச்சி எங்கேருந்து பிறப்புன்னு முக்கியமே இல்லை. சத்தியமா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நதிகள்லாம் பேசுதான் நதி உற்பத்தி ஆகலாம் போய் பார்த்தோம்னா அந்த நதி நமக்கு மரியாதையே விட்டு போகுது. நிறைய மரங்கள்லாம் விழுந்து அழுகி கிடக்கும். எத்தனையோ மிருகங்கள் பட்சிகள்லாம் விழுந்து உடம்பெல்லாம் அழுகி சித்திரமாக கிடக்கும். பார்த்தோம்னா அடிவெட்ட மாட்டோம். அதனால நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு. ரிஷி மூலம்லாம் பார்த்தா ஒன்றும் புரியாது மட்டும். நம்ம அல்ப புத்திகள் இருக்கார். அந்த மாதிரி இந்த சௌனக ரிஷி ஆச்சரியம் அற்புதமான அவர் வந்து ரிஷிகள்லாம் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார். அவன் யஜ்ஞம் பண்றதை பார்த்த உடனே பகவானுக்கு பரமத்தோடு வந்துருக்கான். ஹரிராகா இத்தனை தூரம் சத்தியா அவன் யஜ்ஞம் பண்றான். இந்த யஜ்ஞம் இல்லாத யஜ்ஞம் பண்ணி முடிச்சு உட்கார்ந்து இருக்கா. இவ்வளவு யஜ்ஞம் பண்றோமா இன்னும் திருப்தி ஆகல. யஜ்ஞத்துக்கு பூர்ணமான பிரயோஜனம் என்ன? எத்தனையோ யஜ்ஞம் பண்றோம் பூர்ணமான திருப்தி ஒன்றும் வரது கிடையாது. யஜ்ஞத்துக்கு பூர்ணமான பிரயோஜனம் என்ன? இந்த யஜ்ஞத்தினால லோகம் என்ன பிரயோஜனம்? லோகம் வேண்டியதே இருக்காதான். பகவான் பார்த்தான் எவ்வளவோ துர்காரியங்கள் பண்ணா அது கடைசி புண்ணியமான காரியம் பிரயோஜனமான காரியம் என்னன்னு கேட்டா சத்சங்க சமணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்திர உட்கார்ந்துட்டு 10,000 யஜ்ஞம் பண்றதை ஆச்சும் சத்சங்கத்தை வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து பகு விசேஷம். செலவில்லாத ஒரு யஜ்ஞம் வந்து உட்கார்ந்தா போதும், காது கொடுத்தா போதும், பகவத் விஷயங்களை அனுபவிச்சோம்.
வேதமந்திரங்கள் எல்லாம் சொல்லி அக்னி நடுவில் உட்கார்ந்து ஒரு 8 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜை எல்லாம் பண்ண வேண்டாமே, தெரியுமா உட்காந்து சத்வரியை கேட்டாலே மோட்சம் கிடைச்சிது. சத்தியமா சொன்னோம்னா மோட்சத்துக்கு பெரிய நம்ம பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்ப விஷயங்களுக்கு தான் பகு சமம் லோகத்து. மோட்சத்தை கிடையாது பகவான் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் பெரிய பிரயத்தனம்லாம் பண்ணவே வேண்டாம். சத்சங்க ஸ்வனம் ஒண்ணு போதும், யார் வேணா மோட்சத்தை அடைஞ்சிடும். அதனால பகவான் பார்த்தான், தானே சங்கல்பிச்சான். ஆச்சரியமா சூத பௌராணிகர் ஜோட வீட்டு இடத்துக்கு பகவான் அனுப்பி வச்சிருக்கான். சத்தியம் பகவானின் லீலையே கொடுத்தான், அது விசேஷம். அந்த மாதிரி ஜோரா சூத பௌராணிகர் வந்துட்டான். அந்த கோமுகி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய நெய்சாமி ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷம். உத்தமமான ஒரு மகாத்மா வந்திருக்கார், நல்ல பக்தி விஷயங்களை தெரிஞ்சவர், புராணங்கள் எல்லாம் கலைச்சு கொடுத்தவர். 18 புராணங்கள் நன்னா தெரியும், ராமாயண மகாபாரத இதிகாசங்கள் நன்னா தெரியும், ஆச்சரியமான பகவத்கீதை எல்லாம் நன்னா தெரியும், பெரியவா சொல்லக்கூடிய சத் விஷயங்கள்லாம் நன்னா தெரியும். அதாவது பல சமயங்கள்ல பார்த்தோம்னா வேதம் உபநிஷதங்கள் சொல்லாத அற்புதமான பல விஷயங்கள் பெரியவா சுலபமா இருக்கு. வேதத்தை இல்லாமல் இல்லை, இருக்கு, ஆனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பெரியவா சுலபமா சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்களை கரைச்சு குடிச்சவர் சூத பௌராணிகர். கரைச்சு குடிச்சது மட்டுமே இல்லை, யாருக்காவது ஏதாவது சம்சயம், யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா பகு ஸ்ரத்தையோட பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம சொல்றது, அது ரொம்ப முக்கியம். லோகத்தில் எத்தனையோ வித்தியை தெரியும், ஆனா அதுக்கு அதை வச்சிருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு சுபாவம். யாருக்காவது நல்லா சங்கீதம் தெரியாது அப்படின்னா அதை கொண்டு தான் லோகத்தை பிரகடனம் ஆகலாம், தனக்கு ஒரு 10-15 பேர் தயார் பண்ணிக்கலாம், தனம் சம்பாதிக்கலாம். இதுதான் எத்தனையோ நாங்க நன்னா பார்க்கலாம். சம்ஸ்கிருதம் தெரியும், நிறைய புராணங்கள் தெரிஞ்சு வரலாம், இன்னைக்கு அதை கொண்டு தன்னை பரிணாமம் எடுத்துக்கலாம், தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கலாம். இதன் மூலமா தன் வாழ்க்கையை லோகத்தை சௌக்கியமா வச்சுக்கலாம்னு பிரத்யுபகாரம்ன்ற ஒண்ணு ரகசியமா வெளியில வச்சுருப்பான். ஆனா வெளியில சொல்ல மாட்டான், ஆனா அதை வச்சு அதையே காலத்தை நடத்துங்க அப்படின்னு போயிருப்பான். ஆனா சுத பௌராணிகளுக்கு சத்தியபகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கூட சந்தேக அவ்வாறு எனக்கு உபகாரம் என்றா எடுத்துப்பான். ஆனால் ஒரு சத் விஷயம் கேளுதா, பக்தி விஷயம் கேளுதா, அபார பெரிய உபகாரம் அப்படின்னா பகவானை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துட்டான்னு உட்காந்துருது. நிஜமாவே பரம சுகம் அதுதான். இத்தனை பேர் வந்து கேட்கறாங்க, யார்கிட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான், அரசாங்க சொல்லிட்டு இருக்கிறது இல்லைன்னா ஒரு நோட்டு புத்தகம் சொல்லிட்டு சொன்னாலும் அதை அனுபவிக்குமா? அப்படி கேட்கும் அனுபவிக்கான ஒரு எல்லைக்கு மேல நீங்க தலையாட்டா மாதிரி வச்சு சொல்ற மாதிரி, அப்படி ஆறு சிரிக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் சொன்னா கண்கள்ல கண்ணீர் வைக்கிற மாதிரி அனுபவம். அந்த அசேகரம் ஜலவத்து பண்ணுறது சத்தியமா. அதனால சரியா சொன்னோம்னா நாம உங்களுக்கு உபகாரம் பண்றது, நீங்க தான் எங்க வீட்டு பத்தி உபகாரம் பண்ணிட்டு இருக்கு. சத்தியம் அதுதான். அது மாதிரி கேட்கறது யாரே லோகத்துல இல்லை, ஒருத்தர் கூட சத்தீஷ ருச்சியே இல்லை. நாங்கெல்லாம் பாகவதாருக்கு என்ன பிரயோஜனம், ராமாயணவாதிக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நல்ல விஷயம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவம் நிறைய அடுத்த வாரத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு அவளை அனுபவிச்சு ஜோர் அண்ணா தான் பாகவதம் கேட்டா மனதுல சமாதானம் அன்புன்னு சொல்லிட்டேன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அப்படி இல்லை அப்படின்னா அதனாலே பாகவத்துக்கு ஒரு பலம் இல்லை, பத்மநாபனுக்கு பலம் இல்லை, அனுபவிக்கிறது யாரே இல்லை. யாருக்கே தேவார
அது போலதான் அந்த வக்தா சோதா பகுபிராதாதி அந்த மாதிரி ஒரு வக்தா கிடைக்கிறது பகு சொல்றாரு. சத்ய பகவான் எதிர்பார்க்காத ஒரு வக்தா பகவானுக்காக பகவத் நன்மைக்காக இது தன் தர்மம்னு பேசக்கூடிய ஒரு வக்தா. தர்மமா இருக்கணும், கடமையில இருக்கக்கூடாது. அது என்ன சொல்றது, ஜீவிதமா இருக்கக்கூடாது, ஜீவனம் உபஜீவனம் சொல்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பகவானுக்காக பகவத் அர்ப்பணம். இதுல பகவான் சந்தோஷமாயிட்டானா போதும், கிடைக்கிற ஜீவன் ஹிருதயத்திலே ஒரு நிம்மதி கிடைச்சுடுதா போதும்னு நினைச்சுன்னு பேசக்கூடிய ஒரு பக்தா கிடைக்கிறது லோகத்துல பகுந்துடும். அதுவும் கலியுகத்தில் பகுந்துடும். அந்த மாதிரி ஒரு பக்தா தான் சூத பௌராணிகர். புராணங்கள் சொல்றதுனால அவருக்கு பௌராணிகர் அப்படின்னு சொல்லலாம். சூத பௌராணிகர் அழகா வந்துட்டா இவாளுக்கு பல சந்தோஷம், ஆச்சரியம், அபாரா. ஏதோ கடத்தி தத்தளித்து கிடந்தவாளுக்கு ஒரு ஓரம் கிடைச்சா போல இருக்கா. கலியுகத்துல எக்ஸாம் பண்றதே பெரிய பாடு. அதுவே இந்த ஜனங்களுக்கு எக்ஸாம் பண்றது அதை விட பெரிய பாடு. ஜனங்கள் தான் நிறைய இடம் அதுக்கு என்ன வழியே தேடிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு ஓரம் கிடைச்சது ஏறி உட்காந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஓரம் போல இந்த சூத பௌராணிகள் கிடைச்சுட்டா. சௌரகால ரிஷிகள்லாம் கையை ஊப்பிட்டா. ஆஹா, என்னுடைய யஜ்யத்துக்கு பிரயோஜனம் கிடைச்சிருக்கு. ஸ்வயம் தேவரியா அந்த விஷ்ணு ஸ்வரூபமா வந்துட்டு சத்தியம் பகவத் ஸ்வரூபமாக மகாத்மாக்கள்லாம் நம்மளை நோக்கி வராது. மகரிஷியெல்லாம் நம்மளை தேடிட்டு தான், நம்ம யாரும் அவளை தேடிட்டு போகிறது கிடையாது. அவாதான் நம்மளை தேடிட்டு நம்ம கணக்குதான் மனுஷா. சூத பௌராணிகரமாக கையெல்லாம் கூப்பிட்டாங்க சௌரகால ரிஷிகள்லாம். சுவாகத்தம் சூத மகரிஷே, சுவாகத்தம், சுஸ்வாகத்தம். அவளை வாங்க பெரியவாதான் எங்களை வழக்கம் வர்றது கோடி சென்ற சுபர்க்கம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அத்தியம் பாத்தியம் எல்லாம் தவிர பெற்று ஒரு தெரிந்த ஆசனத்தை அவசரமான ஆசனத்தை பிடித்து உட்காந்து எல்லாரும் எவ்வளோ உட்காந்து நீங்க எல்லாம் உட்காந்து எனக்கு ஆசனம் கொடுத்துக்கணும். அது போல அவசரமான ஆசனம் எல்லாரும் பார்க்க முடியுமா? அதுக்குதான் அவசரம். அன்றைக்கு வாழ்க்கை அவசரம் அப்படின்னு நமக்கு தோணலாம். இருக்கிறாங்க இல்லை பார்க்கிறவாருக்கு கேட்கிறவாருக்கு எல்லாரும் முகத்தை பார்த்துட்டு சொல்லும் பொழுது அந்த அனுபவம் வேகமா போயிடுச்சு. அதுக்குதான் அவசரமா இது எங்கேயாவது சத்தம் வரலாம். அவங்க நேரம் உட்காந்து சொன்னாலும் அண்ணன் திரும்பி பார்ப்போம். அப்பப்போ பட்டம் விட்டு சொல்லுக்கு போட்டு தூங்கிடுது. நேரம் உட்காந்து சொல்லும் போது இது பிரச்சனை. கண்ணுக்கே எனக்கு சப்தம் வந்துடுது அப்படின்னா அதுக்கு விலை கிடையாது. கணக்கு நிறைய பார்த்து ஆத்துல சீடி கேட்டெல்லாம் வாங்கி போட்டு பார்க்க சத்தம் கிடையாது. அதுவா போட்டு இவப்பா சாப்பாடு கேட்டுட்டே வேலை பண்ண வேணும். என்ன வேலை பண்றாலும் என்ன கேட்கலாம் அவர்கிட்ட சேர ஒன்றுதான் ஒழுங்கா பண்ண முடியும். நாமத்தில் மட்டும் காரியம் பண்ணணும். சத்தங்கத்தை கேட்டு வேலை பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதுல சொல்ல வெறுமைக்கு விட்டுருவோம், இங்க சொல்ல போயிட்டு அதை விட்டுடுவோம். அப்பப்ப காதல சப்தம் விடும், அவ்வளவுதான். அதாவது சத்தங்க சப்தம் காதல நிறைய பேர் பதிகமா அப்படின்னு அவளுக்கு தான் அந்த சப்தம் இருக்கும். அது கேட்டாதான் விளையாடணும். அதனாலதான் ஒருத்தரமான ஆசனம் கொடுத்து வியாச பீடம், ஏதவியாசனுடைய பீடம் உட்காந்து சொல்றது நாங்கள் ஏதவியாசம் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே தானா ஒருத்தவர் விக்ரமாதித்தன் ஆசனம்னு சொல்லுவார். ஆச்சரியமா அந்த மாதிரி சொல்ற ஆசனம் விக்ரமாதித்தனுடைய ஆசனத்தெல்லாம் உட்கார்ந்து வச்சுனா தானாவே அதுக்கு ஒரு பலம் உண்டு, சரியா நீதி எழுதுவார். அந்த மாதிரி வியாசபீடம் உட்கார்ந்து வச்சுனா யாரா இருந்தாலும் முழுக்குள்ளேயே வியாசம் சொல்ல வச்சிடும். அந்த ஆசனத்துடைய பலம் எந்த பலம் இருக்கு, அந்த ஆசன பலம். வியாசபீடம் அதுக்கு அவ்வளவு மரியாதைன்னா வியாசபீடம் உட்கார்ந்தா அதற்குரிய மரியாதை லட்சணங்கள் அந்த ஆசனம் கொடுத்து அவரை சம்பாதிக்க வேண்டாம், தானாவே அதுக்கு லபிச்சு. இப்ப ட்ரெயின்ல போனா ஒரு மாதிரி, பஸ்ல போனா ஒரு மாதிரி, கார்ல போனா ஒரு மாதிரி, பிளைட்ல போனா ஒரு மாதிரி, அந்த ஆசனம் நம்மளும் மாறிடும். அப்ப அதுக்கு ஏதா போல கீழே உட்காந்து ஒரு மாதிரி, கார்ல உட்காந்து ஒரு மாதிரி, நல்லா வசதியாக அந்த சாரி கேட்ட மாதிரி உட்காந்துக்கும். அதே ஒரு 10,000 பேர் உட்காந்து ஒழுங்கா உட்காந்துக்கும். யாருக்கே இதெல்லாம் இஷ்டத்துக்கு உட்காந்து பார்த்து குறைந்த மாதிரி உட்காந்துருக்கா. ஒரு 10,000 பேர் உட்காந்து அவன் டீசெண்டா மரியாதையா தன் மரியாதை காப்பாற்றினா. அது போல அந்த ஆசனத்தை உட்காந்துடும் அப்படின்னா தானாகவே அந்த லட்சணங்கள் கொடுத்து ஒசகல் மண்டபம் எத்தனையோ கல்லில் நிற்கணும். ஆனா ஒசகல் மண்டபத்தில் நின்றுட்டோம்னா ஒரு தானாவது அதனால ஒரு எத்தனையோ மண்டபம் இருக்கு, ஒவ்வொரு மண்டபத்தை ஏறி இறங்கணும். ஆனா ஒசகல் மண்டபத்தில் நிற்கிறாங்க, மற்ற ஏதாவது மண்டபத்தை நிற்கிற உட்கார மாட்டோம், தீவா இருக்கு. ஒரு நாள் வரவே அந்த மண்டபத்துடைய மரியாதை, அந்த மண்டபத்துக்கு ஒரு தனி மரியாதை ஏறி நின்றுட்டோம் அப்படின்னாலே தானாக தெரியும் போயிடுறதா இருக்கு. அஞ்சலி எத்தனை வந்துடுறதா இருக்கு. பத்மநாபர் கோவில் எத்தனையோ இருக்கு, அஞ்சலி எத்தப்படுறதா பத்மநாப ஒசகல் மண்டபத்தில் ஏறி நின்று உடனே சுத்தி தானாவே அஞ்சலி வந்துடுறோம். அஞ்சலி இருக்கிறோம். அது போல வியாச பீடம். அந்த மாதிரி அந்த வியாச பீடத்தை கொடுத்துட்டாலாம் சூத பௌராணிகளுக்கு. நீங்க சொல்லுங்கோ ஏ சூத மகரிஷே, ஆச்சரியான மகிழ்ச்சி. எல்லா விஷயம் நல்லா தெரியும். எத்தனையோ பூரி பூரி
வச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைகளுக்கு அசத்தியோ தொழில் அவருக்கு அப்படி ஒரு நெய் அப்படி சொல்ல முடியாது. உடனே நெய் வந்து ஜலத்துக்கு சுத்தம் மட்டும் அதுக்கப்புறம் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆயிரத்துக்கு கர்மாக்கள் இருக்கு. சாதாரண இந்த சரீரத்தை ஒழுங்குபடுறதுலயே கோடி கோடி கர்மா. அது ஆத்மாவுக்கான கர்மாவை கோடி கோடி இருக்கு. கேட்கறதும் நிறைய ஆனா ஆளுக்கு குறைச்சலா இருக்கு. புத்தியோ சின்னதா இருக்கு. மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்கியாகி உபகிருதாக பிராஜீன அல்பாயுஷ சப்ய கலம் அஸ்மின் யுகே ஜனாः மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்கியாகி உபகிருதாக தைரியம். நம்மளை பத்தி பட்டவர்கள் அவர் வீட்டில் யாரும் சொல்லவே மாட்டார். லோகத்தில் எல்லாரும் பூசி வழி அவங்கள நல்லவா கிடையாது. நீ சமத்து குழந்தை இதெல்லாம் தலையை தரலாம். நம்ம தெளிவான தலையை தரது நெருக்கணும் ஒரு கூட்டம் தெரியாத ஒரு ஸ்லோகம் எல்லாம் ப்ரூவ் பண்றதுன்னா கலியுகத்து சம்சாரிகள் சந்த கூட்டம் கையாளாத கூட்டம் ராஜேன அல்பாயுஷக சப்ய முதல்ல ஆரம்பமே அல்பாயுஷ் கூட்டம் ஒரு கீதாயுஷ் சொல்ல முதல்ல ஆரம்பமே ராஜேன அல்பாயுஷக நம்மளான 100 வயசு அப்படி பெருசா பண்ணாலும் அவர்கள் இதுவே அல்பாயுஷ் 100 வயசு அல்பாயுஷா. ஏன்னா ராமச்சந்திரன் 11,000 வருஷம் இருந்தார். ராமனுடைய சோமனா கத்துறது 60,000 வருஷங்கள். அதுக்கு முன்னாடி 100 எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அதுலேயே அழகான இல்லையா அவர் 70 இல்லையா பாக்கியவான், அவர் 70 இல்லையா அவர் 80 இல்லையா கஷ்டத்தை பூர்த்தி ஆஹான்னு இதுக்கே இந்த குடிக்கணும் 60,000 இந்த குடிக்கிறீங்க. அவருக்கு 100 வயசு கத்துறது 60,000 கல்யாணமே பண்றீங்க. 60,000 கல்யாணம் இந்த குடி 60,000 வருஷம் இருந்து 60,000 கல்யாணங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சபது பண்ணி ஆச்சரியமா ஒரு ராவணன் இருக்கார். அதுக்கு முன்னாடி 60,000 கல்யாணம் ஒரு விஷயத்தை சேர்த்து முதல் கல்யாணத்தை கண்டோம். 60,000 அதோட கண்டோம். இதே பேருக்கு அல்பாயுஷ கூட்டம் ஆச்சரியமான அதனால ஆஹா அப்படின்னு மனசுல என்னதான் கடகடன்னு ஆத்மாவுக்கு எது விதமோ அதை சம்பாதிச்சிருமோன்னு சொல்றோம். அல்பாயுஷா வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு நிறைய டிவி பார்த்துடணும், இன்னைக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிடணும், இன்னைக்கு முடிஞ்சா நிறைய போன் பண்ணிடணும், இன்னைக்கு எத்தனை விதமான சுகம் முடிஞ்சோ சரீர சுகமான எல்லாம் அனுபவிச்சுனா நீ முடிஞ்சதை 20 மணி நேரம் தூங்கிடணும். இதெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. ராஜேன அல்பாயுஷக சப்ய கலவு அஸ்மின் யுகே ஜனாः யுகே ஜனாः ஜனங்களுக்கெல்லாம் அல்பாயுஷா. அது சைனாக்காரனா இருக்கட்டும், அமெரிக்காக்காரனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாக்காரனா இருக்கட்டும், ஐரோப்பாக்காரனா இருக்கட்டும், பில்கேட்டா இருக்கட்டும், ஒசாமா பின் லேடனா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், ராஜேன அல்பாயுஷக சப்ய கலவு அஸ்மின் யுகே ஜனாः எப்பேற்பட்ட மகாபாவியா இருந்தாலும் 9 வருஷம் ஒரு 1000 வருஷம் இருக்குதான் பெருத்த மாட்டோம். நம்மளுக்கு அதான் தைரியமா இருக்கும். எப்படிதான் நீங்க இருந்து 50 வயசு 100 வயசு அவ்வளவுதான். 100 வயசுக்கு மேலதான் எந்த மகாபாவியும் இருந்து நம்ம படுத்தவே முடியாது. ஒண்ணு அதுதான் நம்ம போயிடுவோம் போயிடுவோம் இதுல ஏதோ நிச்சயமா இருக்கும். ராஜேன அல்பாயுஷக சப்ய கலம் அஸ்மின் யுகே ஜனாः மந்தாக சுமந்தமதையோ மந்தா எல்லாம் அர்த்தம் பற்றியே சப்தங்கத்தையே தும்புவோம். அப்படியே எல்லாத்தையும் ஒரு நல்ல காதல் எடுத்துட்டு என்னமோ இந்த உடம்பு கலக்கலாம் இல்லை. 365 நாள் 360 நாள் இதுதான் சொல்லுவார். 5 நாள் மட்டும் சொன்னா 360 நாள் காதலை எடுத்துட்டு உடம்பு கலக்கலாமே இல்லைன்னு. மந்தாக எல்லா விஷயத்தையும் மந்தம், எல்லா விஷயத்தையும் மந்தம். மந்தாக சுமந்தமதையோ புத்தி சீகரிக்கிற தன்மை ரொம்ப குறைச்சல். 10,000 விஷயங்கள் சொன்னா ஒரு வார்த்தை மண்டை இருக்கும். அவ்வளவுதான். 10,000 வாக்கியம் சொன்னா ஒரு தடவை நம்ம பார்த்தோம். பத்தியமா பார்த்து எழுந்து ஒரு 100 தடவை கத்தினா ஒரு தடவை எழுத்துக்கலாமா யோசனை பண்றது. அவ்வளவுதான். அவ்வளவுதான் வேண்டியிருக்கு எல்லாரும். மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்கியாகி உபகிருதாக மந்தபாக்கியா மந்தாக சுமந்தாதையோ திருமணம் பாகவதம் சொல்லுவோம், ராமாயணம் சொல்லுவோம், நாராயணன் சொல்லுவோம், எல்லாம் கிடையாது. அதே கதை தான். அதே விஷயத்தை இவர் நன்னா சொன்னார். சொல்லுவோம் கடைசி வரைக்கும் நாமசங்கீர்த்தம் சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோதுக்கம் நமாமி ஹரிம்பரம் அது உரைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பாகவதம் நன்னா இருக்கு. இந்த கதை வித்தியாசமா சொன்னா இந்த சோகம் அற்புதமா இருக்கு. இந்த சோகம் இப்படி எப்படிதான் தோன்றதே ஒழிய நாமசங்கீர்த்தம் சர்வபாவ பிரணாசனம் உரைக்கவே மாட்டேன். மந்தாவா சுமந்தமதையோ மந்தபாக்கியாகி உபகிருதாக காயேன அல்பாயுஷ சப்ய கலவு அஸ்மின் யுகே ஜனாः மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்கியாகி உபகிருதாக எல்லாம் வியாதி. எவ்வளவு வியாதி சொல்லாத ஒரு ஆள் கிடையாது. குழந்தைக்கு குழந்தைக்கே போலியோ டிராப்ட போடுது. அப்போதே ஆரம்பிக்கிறது. 1000க்கு அங்கு ஆரம்பிக்கிறது. போலியோ டிராப்ட போடு இன்ஃபெக்ஷனா இருக்கு என்னமோ சொல்றோம். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். புதுசா பேர் சொல்றான், புதுசா காரணம் சொல்றான். இதே அது இப்படிதான் வரும். இதுக்கு
இல்லைன்ற ஆக வந்து உபதிருதா எல்லாம் வியாதி உள்ளதா இருக்கு சூதரன். இந்த கூட்டத்தை சேர்த்து சொல்றது கஷ்டம். ஏதாவது ஒரு விஷயத்த சமத்தா இருந்தா அது உபயோகிச்சுட்டு போகலாம். எல்லா விதத்திலையும் ஓட்ட நவத்வாரே புரேதி ஓம் ஏற்கனவே 9 ஓட்ட உட்கார்ந்து இதுல 1008 ஓட்ட புத்தி ஓட்ட அதுலயும் மந்த புத்தி கிடைக்கிறது சொன்ன கிடையாது. அதுலயும் வியாதி. இந்த கூட்டத்தை கொண்டு போய் பக்தியில் அனுபவிக்க வைக்கணும். பரமாத்ம ஞானத்தை கொடுக்குறோம்னா எத்தனை பாட கல்லுல நாள் முடிக்கிற கதை. ஒரு பெரிய பாராயணம் வந்து நாள் முடிச்சு கொண்டான எவ்வளவு கஷ்டமோ அது போல இந்த கலியுகத்து ஜனங்களை பக்தி விஷயத்துல பிரவர்த்திக்க வேண்டும். அத்தாரிய காரியம் பாரிஷதம் கலவும் தஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாஹ சமந்தமதயோ மந்தவாத்யாய் உபதிருதாஹ இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ ஆசையா முடியும்னு உள்ளுக்குள்ள ஏதோ எங்களை சொல்லிட்டே இருக்கு. முடியும் 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 முடியும். அதனால அறிவுடைய பலன்களை ஏதோ ஒன்று இருக்கு. அதை தெரிஞ்சுட்டா இந்த கல்லுகளை கூட நாளை குறிச்சொல்லாம். இந்த சம்சாரிகள வாழ மண்ணியை கூட கற்பூரமா மாற்றி பகவகன் பக்தி பக்தியில எரிய வச்சுள்ளான் அப்படின்னு தோன்றது. அதுக்கு சரியான வழி எங்களுக்கு கூட நாம பேசி 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 பார்த்தோம். ஒன்றும் கிடைக்கல. சூத மகரிஷ யஜனெல்லாம் பண்றோம், வேத மந்திரங்கள்லாம் தெரியுது, ஆபுதியெல்லாம் பண்றோம், தெய்வம் சத்தியம்னு நம்புறோம். ஆனாலும் வழி எங்களுக்கு தெரியுது. அதான் நம்ம என்னதான் வேற வேதாந்தங்கள் நடத்தி குடிச்சாலும் எத்தனையோ விஷயங்களை அனுபவிச்சாலும் கூட தீர்வுன்றது சத்குருநாதன் சொன்னாலுடைய சம்பவிக்க அவன் தெரிஞ்ச விஷயமாவே இருக்கலாம். என்ன வேதம் தெரியும், அவன் தீர்க்க சந்தையாக பண்றான். நைமிஷாங்க பலம் தெரியாது, பகவான் வசதியும் தெரியாது, பகவான் வழிகாட்டுவார். என்ன வழியில் எங்க புத்திக்கு எடுக்கல சோனகால விஷயம் எந்த புத்திக்கு எத்தனை சூத மகரிஷி. சமயத்தை பார்த்தா ராமாயணம் வசதியா இருக்கு, சமயத்தை பார்த்தா மகாபாரதம் சிரேஷ்டமா இருக்கு, சமயத்தை விஷ்ணு ரொம்ப வசதியா இருக்கு, சமயத்தை பகவத்கீதை வசதிக்கு ஓடி போயிடுது, சமயத்தை பார்த்தா தேவி பாகவதம்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா கருட புராணம்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா ஆத்மான்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா கர்மான்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா ஞானம்னு தோன்றது, சமயத்தை ஒண்ணுதான் வேண்டாம்னு தோன்றது. அதான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சது ஒண்ணு வேண்டாம், சும்மா இருக்கும், ஒரே குழப்பமா இருக்கு. இது இருக்கிற காலத்தை ஓடிட்டு போயிடலாம். சம்சாரம் கிடைச்சி நிலைக்கு வந்துடுவோம். நிறைய கேட்டு நிறைய படிச்சு கடைசியில் ஒன்றும் செய்வதற்கு வரல. விடு, இப்படியே காலத்தை ஓடிக்கணும். நாஸ்திகெல்லாம் காலத்தை ஓடலையா, அவன் காலமும் ஓடலையா, அதனாலதான் ஒன்றும் வேண்டாம் இப்படியும் தோணி போயிடுறது. அதனால சூத மகரிஷே இந்த எது காரமோ அதை கிரகிச்சு நீங்க புதுவாக மட்டும் நாங்க சாப்பிடணும். எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து மலத்து வருது, எல்லாத்தையும் பார்த்து பயமா இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடணும் ஆசையாது, ஆக முடியல. வயிறு இருக்கிறது அவ்வளவுதான். ஒரு ஜான் வயிறு ஒரு பெரிய அண்டா நிறைய ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து ஒரு 10 பெரிய ஆச்சரியமான வாரியை கொண்டு வந்து சக்கப்பிரதம் வச்சு சாப்பிடு. நமக்கு 2 கரண்டி சாப்பிட்டாரு எல்லாரும் நிறைய வரும், நிறைய எவ்வளவு நிறைய வரும். இவாளுக்கு ஒரு 3 கரண்டி வரைக்கும் தகட்டாம இருக்கு சக்கப்பிரதம், அவ்வளவுதான். அதுல ஒரு ஸ்பூன் குறைஞ்சுதான் நான் ஒழுங்கா சாப்பிடல. சாப்பிடும்போது 3 கரண்டி சக்கப்பிரதம், அதுல ஒரு ஸ்பூன் கம்மியா விட்டுதான் எனக்கு ஒழுங்கா விடவே இல்லை. நீ நான் சாப்பிட்டா மாதிரியே இல்லை. என்னமோ ஒரு 30 பக்கெட்டை கொண்டு சாப்பிட்டு கூட சாப்பிட போறோம். இந்த பீம கர்மம் ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா இதுக்கே இந்த வயிறு இவ்வளவுதான் இருக்கு. எங்க சரீரமே என்சார் சரீரம், அதுல வயிறு இவ்வளவு, அதுக்கே ஆகாரம் இவ்வளவுதான் தான். சரீரத்தை சரத்தை இவ்வளவுதான் இருக்கு, அதுல மூளை நோண்டு இருக்கு, அதுல புத்தி இவ்வளவுதான் இருக்கு, அதுலயும் மந்த புத்தி. இது எல்லாத்தையும் இங்க ஈர்க்க முடியுமா? மகாபாரதம் முழுக்க நிகழ்ச்சி அதற்கு போது ஆளெல்லாம் ஞாபகம் வச்சு, அவா சொன்ன புத்தகம் ஞாபகம் வச்சு, அப்புறம் அதன் வாழ்க்கையில சாட்சிகளா கொண்டு வந்து ராமாயணம் முழுக்க 24,000 கேட்டுப்பான். ராமனே கஷ்டப்படுறதான் தெரியுது. கடைசி வரைக்கும் ராமன் தான். ராமன் ஜீவனுக்கு இதம் பண்ணார். ராமன் ஜீவனத்தை எவ்வளவு பிரியமத்துக்காக சொன்னான். ராமனே கஷ்டப்பட்ட என்ன பண்றது? ராமான காரணத்துக்கு யாரும் திடீர்னு கேட்டோம்னா வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் உண்டு, லாப நஷ்டம் உண்டு, என்னவா நடக்கலாம். ராமன் மாதிரி பொறுத்துக்கணும் தான் முடிச்சு போயிடலாம். கடைசி வரைக்கும் நம்ம சீதை நம்ம ஜீவன் நம்ம இஷ்டத்தை மாற்றி முடிக்கிறோம். ராமன் காப்பாடுவான். இன்னி வரைக்கும் தாரத்தை விழித்தவோ ஒருத்தவோ 2 பேரும் தான். எத்தனை இடம் ராமாயண காரணம் என்ன? ராமாயணமே கஷ்டப்பட்ட மனுஷானா கஷ்டப்பதான். இதுக்காக ராமாயணம் வந்தாங்க போவோம். இதுக்கு ஆபூஜந்தம் ராமராஜே ஜீவன் அவருக்கு வந்தே வாசி சொல்லி சுந்தரகாண்ட கல்லாம் சொல்லி கிருஷ்ணாகாண்ட கல்லாம் சொல்லி என்ன பண்றது? அவ்வளவுதான். வாழ்க்கைனா கஷ்டம், மனுஷான ஜென்மம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம்னா இதுவா சாரம். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு சாரத்தை கிரகிக்கலாம். அது சாப்பிடுமானா சாப்பிடாது, மருந்த சாப்பிடும், ஆகாரத்தை சாப்பிடாது. இந்த மாதிரி ஒரு கூட்டம் பிஸ்கெட்டு நொறுக்கு நீங்க கொடுக்கணும், கிலோ வரைக்கும் உங்களுக்கு நம்ம சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லதுடா 10 மாதம் கழிச்சு கூட அது நீ குடிக்கிறது. எது இதமோ அது வேண்டாண்ட ஒரு கூட்டம். ஆத்திர கலிக பண்ணி பகவான் நிவேதம் பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நேர்தினம் எங்களுக்கும் நீடு வேணும். நாம எங்க பக்கத்து நிமிடம் தேவை இருக்கப்படம் இத்தனை கிடைக்கும், தோசை கிடைக்கும், வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். இது சுகம்.
10 ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட நான் உட்காரமா தெரியும்ல 1008 கேள்வி உள்ளதான். எதெல்லாம் ஹிதமோ அதெல்லாம் கஷ்டமா தெரியும், எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் சுகம் போல ஒரு பிரமையில மாற்றுகிறது. இந்த கூட்டத்துக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறது எவ்வளவு பெரிய பாடு. அதனால ஹேத்துவ மகிழ்ச்சியே சுருக்கமா சொல்லுவோம், சின்னதா சொல்லுவோம், நல்லதா சொல்லுவோம், நரிசு எடுத்த மாதிரி சொல்லுவோம், கடுகு மாதிரி சின்ன வடக்கு வாயிடம் வடக்கு உள்ளவோம் உடனே அப்பா அப்படி பச்சனா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கழிவுறதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட். அது உள்ள போனா பார்த்த மாதிரி நிறைய கையில வட்டக்கூடாது. கையெல்லாம் ஒரு 4 ஸ்பூன் இருந்தா போடணும். அப்படி 6 செகண்ட் போனோம். அப்படியே நின்ன வாக்குல சாப்பிடும், சின்ன வாக்கு டைவ் அப்படியே போடும். அந்த மாதிரி கதை 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 அப்படி கையில உட்காந்து போட்டு சாப்பிட்டு கையில போட்டு அவா குடிதா அப்படி கையில் அவர்தான் கிடையாது. டிஷ்யூ தொடர்ச்சி போடுது அவா குடிதா. இந்த டிஷ்யூ மாதிரி பாவம் கர்மாவை அப்படி தொடர்ச்சி போடுது. இது கஷ்டப்பட்டு போய் அறந்து எக்ஸாம் பண்ணு தப்பத்து பண்ணு அறம்பது சோப்பு போடு அறம்பு நன்னா அறம்பு டிக்கெட்டு போடு ஹைஜீனிக்கான்றதெல்லாம் தபத்து பண்றது, கர்மா பண்ணு, ஞானம் பண்ணு, பச்சை இல்லாம கர்மயோகம் பண்றதுலாம் கையை அலம்புறாங்க. நமக்கெல்லாம் கையை தொடச்சு போடுற கூட்டம். ஈஸ்வர மண்டால் தொடச்சு முகத்துடன் பண்ணிட்டு சென்று அடிச்சு போய்க்கலாம், சென்று அடிச்சு போற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வஸ்துவை சொல்லணும். இதெல்லாம் கால வெளியில கொட்டிட்டே ஓடிட்டு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் மகரிஷே ஒரு விஷயம் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துல சர்வமும் அடங்கணும், வேதம் அடங்கணும், சதுர்வேதம் அதில் அடங்கணும், 1,25,000 ஸ்லோகங்களுக்கும்படியான மகாபாரதம் அடங்கணும், அந்த ஒரு விஷயத்துல 24,000 ராமாயணம் அடங்கணும், 17 புராணங்கள் தேவி பாகவதம், கருட புராணம், லிங்க புராணம், கந்த புராணம், மத்திய புராணம், நரசிம்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், 17 புராணங்களும் அதில் அடங்கணும். உபநிஷதங்கள் அடங்கணும், பிரம்மபுத்திரம் அடங்கணும், எல்லா விஷயங்களும் அந்த வசம் வந்துடணும். தெரியாதனா 33 கோடி தேவர்களும் அதில் அடங்கணும். இது ஒரு தேவன், இந்த 33 கோடி தேவர்கள் இது அடக்கம். தெரியாதுன்னா பத்மநாபனுடைய நாவிக்கமலம் மாதிரி சமஸ்தத்தில் அடக்கும்படியான ஒரு வஸ்துவா இருக்கு. பத்மநாப நாவிக்கமலம் சமஸ்தத்தை அடக்கிச்சுன்னா அந்த பத்மநாபனுடைய நாவிக்கமலம் போல தர்மத்தையும் தனக்குள்ள வச்சிருந்து சுலபமா அனுபவிக்கும்படியான ஒரு வஸ்துவா இருக்கணும். அது எது சிரேஷ்டமோ அதை நீங்க சொல்லுங்க. சிஷ்யத்திய குரவோ முக்கியமா எத்தனையோ குருமார்கள் சத்தான சிஷ்யாவில் ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீ எல்லா ரிஷிகளிடத்திலையும் அடியே தானம் போய் கைங்கரியம் தான் சத்விஷயத்தை கற்றுருக்கு. எங்களை மாதிரி கிடையாது. யஜ்யம் பண்றே யாகம் பண்ற நிறையவே இல்லை. நீங்க நிறைய சமணம் பண்ணி நிறைய விஷயத்தை சம்பாதிச்சிருக்கு. சமண யஜ்யமே பண்ணி சம்பாதிச்சிருக்க நிறைய விஷயத்துல. அதை எது சிரேஷ்டமோ எது சாரமோ அதை நீங்க தீர்மானம் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியம். இவா சத்குருநாத கிருஷ்ணத்துக்கு விட்டுட்டார். இதுல கலியுகத்துக்கு எது சிரேஷ்டமோ அதை கிரகிச்சு நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து ஒரு அத்தியாயம், அதுல இருந்து ஒரு அத்தியாயம், ராமாயணத்தோட சுந்தரகாண்டம் மட்டும் எடுத்துக்கலாம், மகாபாரத பகவத்கீதை சரஸ்வநாமத்தை மட்டும் எடுத்துக்கலாம், தேவி பாகவத்தை இந்த மாதிரி உற்பத்தி விஷயங்களை எடுத்துக்கலாம், கருட புராணத்துல அந்திம காரியங்களை பத்தி கதை எடுத்துக்கலாம். அது ஒவ்வொன்றுதான் எடுத்து குழப்பிடப்படாது. நம்ம கேட்டோம்னா அப்படிதான் கேட்போம். இதுலேருந்து ஒண்ணு, அதுலேருந்து எதையும் விட்டுறப்படாது. ஒன்றும் இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கோ, அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கோ. இந்த அவியல் பண்றது ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு காய் இருக்கும். இதுல 100 கிராம் இருக்கிற 50 கிராம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு 1 கிலோ வைக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அவியலா பண்ணப்படாது. சிரேஷ்டமா இருக்கணும், சாரமா நறுக்கு தெரிச்ச மாதிரி இதுவா அதுவா குழப்பம் இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒரு வஸ்துவா அப்படியா நீங்க கொடுக்க. அதாவது எப்படி பேர் சொல்றாங்கன்னா ஒரு ஜாங்கிரி பாதுஷா மாதிரி கேட்கிறார், இல்லாட்டி ஒரு மைசூர் பாத் மாதிரி கேட்கிறார். நம்ம கிட்ட கேட்கணும்னா கடலமா ஒருத்தர் தனியா கொடுத்துருவா, சக்கரை தனியா கொடுத்துருவா, நெய் தனியா கொடுத்துருவா, ஒரு அடுப்பு தனியா கொடுத்துருவா, ஒரு பாத்திரம் தனியா கொடுத்துருவா, பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கலரி இருந்தா மைசூர் பாத்து சாப்பிடுறது செய்வது அந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து பாத்திரம் எடுக்கிறேன், மகாபாரதத்தை ஒன்று எடுக்கிறேன், ராமாயணம் இதை எடுக்கிறேன், இதுல இருந்து நெய் எடுக்கிறேன், இதுல கடலமாக எடுக்கிறேன், ஒவ்வொன்றும் எடுக்கப்படாது. எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வஸ்துவ பரட்டி போட்டு இதுதான் அப்படின்னு குடும்பம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு வஸ்து, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கணும்னா அது ஒன்றும் கேட்கறத எனக்கு சத்து. நாங்க சத்தையோட கேட்கிறோம். ஏன்னா நீங்க சத்தையோட சொல்லுங்க. நீங்க சத்தையோட சொல்ற காரணம் எனக்கு சத்ததானா வந்து தயவு செய்து கேட்கணும். ஏ சூதமாக இருக்கே சொல்லுங்க. அவ்வளவு தூரம் நீட்டு மடிச்சு கேட்டு இவ்வளவு தூரம் வியாக்கியானம் கொடுக்கணுமானா அவ அத்தனை வினயத்தோட கேட்கலன்னா இன்னைக்கு நீங்க உட்காந்து பாகவனை கேட்டு தெரியுமாங்க. நல்லா ஞாபகம். சமணகால ரிஷிகள் அத்தனை ஸ்ரத்தையோட வினயத்தோட சூத மகரிஷி இடத்துல பக்தியோட பவ்யமோட தத்வித்தி பரிபாதேன பரிபிரஷ்னேன தேவையா
ஞானகள் தத்துவ தட்சிணகன் பகவான் கீதத்துல மாதிரி பணிந்து பணிவிடை செய்து கேட்கிற முறைப்படி கேட்கிறதுனால இது கிடைச்சது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு வரைக்கும் சூழல் போராளிகள் சோழகால விஷயங்களுக்கு அவங்க பெரிய மரியாதை கொடுக்கறது இல்லை. சோழர்களுக்கு ஏதோ கதை ஆரம்பத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அவ்வளவுதான். இதுக்கு மேல சோழகால ரிஷிகளுக்கோ சூத பௌராணிகளோ மரியாதை. உடனே நேரடியாக வரணும், உடனே நார்மல் தர முடியும், உடனே சுதபுரம் வரணும், உடனே படிக்க தரணும், படிக்கிறது பாம்பு கடிக்கலாம், 7 நாள் உட்காந்து பாவம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிடையாது 2ஆவது சந்தம் 3ஆவது சந்தம் 4ஆவது சந்தம் 5ஆவது சந்தம் 6 7 8 9 10 பேர் பாட்டு பூர்த்தி அவ்வளவுதான். இவா இல்லை அப்படின்னா பாகவதத்துக்கு அழகே இருக்காது. இது அவசியம் இல்லை அப்படின்னா வேதனையாக வர்ணிச்சிருக்கிற மாதிரி சோழர் சோழ பௌராணி ஆனாவுக்கு நேர கதையில பரிசுத்த சுதந்திரம் ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கள் நேர ஆரம்பிச்சிருக்கார். அப்புறம் பேசுகிற சோழகால ரிஷிகள் அப்புறம் பேசமாக கேட்டுட்டார். சோழ பௌராணியோட கையை நோக்கிட்டார். மகோபாக்கியம் மகோபாக்கியம் இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது மம ஆத்தியம் மமங்கலம் நஷ்டமாடா. இன்னைக்குதான் அமங்கலம் எல்லாம் நஷ்டமாகுது. நிறைய மங்களம் சம்பவிச்சிருக்கணும். ஆனா சக்கேள்விகள் எழுந்து ஆச்சரியமா அவன் கேட்கிறான், பகவான் ஏன் பிறந்தா? தேவக்கியாம் வசுதேவக்கிய தேவக்கி வசுதேவக்கி ஏன் குழந்தையா பிறந்தா? எந்தெந்த வீரர்கள் பண்ணா ரகசியமா எல்லாம் கேட்கறது கிருஷ்ணகிரால் தான் கேட்கிறோம். இவ்வளவு மறுபடி கேட்டுட்டோம். தேவக்கி வசுதேவருக்கு பகவான் அடி ஏன் குழந்தையா பிறந்தான்? என்னென்ன வீரர்கள் பண்ணா எல்லாம் சொல்லுங்க, விஸ்தாரமா சொல்லுங்க. அப்படி மற்ற அவதாரங்களையும் சொல்லுங்க. முக்கியமா கிருஷ்ணன் துவாபரத்துல கடைசிய பூமியை வந்து கலந்து வைகுண்டம் போவான். அவன் போனவருக்கு தர்மம் யார பிடிச்சிருக்கு, தர்மம் யார பிடிச்சுன்னு ஜீவிச்சிருக்கா. தர்மம் இல்லைன்னா லோகம் படாததால் விடுமே. இந்த தர்மம் யார ஆசிரியத்து கிடக்கு. இது ஆசிரியக்கிறங்க. தர்மத்துக்கு ஒரு ஆசிரியம் வேண்டாமா? லோகத்து ஒவ்வொன்றும் ஒரு ஆசிரியம். அந்த மாதிரி தர்மத்துக்கு எது ஆசிரியம்? இப்ப கிருஷ்ணன் இல்லையே, கிருஷ்ணன் பிரத்யட்சமா இல்லையே. பகவான் பூமியை பிரத்யட்சமா இருக்கிற வரைக்கும் தர்மம் பகவான் ஆசிரியத்து கிடந்தது. இந்த தர்மத்துக்காக பகவான் எத்தனையோ வீரர்கள் பண்ணா, கபட நாடகம் எல்லாம் ஆடினான், ஜோரா ஜெயிச்சு காட்டினான். தர்மம் சத்தியமேவ ஜெயதே நிரூபணம் பண்ணினான். இப்ப அந்த பிரபு கலந்துட்டான். எவன் சத்திய சந்தனோ, எவன் சத்திய ஸ்வரூபமோ, எவன் ஸ்வயம் சத்தியமோ அந்த பிரபு கலந்துட்டான். எவன் தர்மமோ அவன் தர்மம். அந்த தர்ம வஸ்து இல்லை. தர்மோ ரட்சத்தை ரட்சிதான். ஆனா அந்த தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு யார் இருக்கா? அந்த தர்மம் யார ஆசிரியச்சு கிடக்கிறது? தர்மம் இல்லைன்னா லோகம் ஒண்ணும் இல்லையே. அதனால தர்மம் யார ஆசிரியச்சு நடக்கிறது? இவெல்லாம் கேட்டு கேட்டு கொஞ்சம் ஓஞ்சு ஆடுறோம். அத்தனை ஆசிரியர் அத்தனை கேள்வி நடக்கிறது அந்த ஒப்பிச்சு முடிச்சுட்டார். அவருக்கு பதில் சொல்லுவோம். உடனே கேள்வி கேட்கிறான். பதில் சொல்ல டைம் கொடுத்தேன். எல்லா கேள்வியும் அதே கொட்டிட்டான். அத்தனை கேள்வி சேர்த்து சொல்லிட்டான். சேர்த்து ஒரு பதில் தான் அவர் சொல்றாரு. பாகவதற்கு ஒரு பதில். அந்த குருவிட 1000 கேள்வி கேட்கும். ஆதிகார தெரியல என்ன பண்ணலாம்? பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என்ன பண்ணலாம்? கல்யாணம் 3 வருஷம் எடுத்து குழந்தை கிடைக்கல என்ன பண்ணலாம்? பல வயதுக்கு ஆதிக்கல வேலை தெரியல, வேலை கிடைக்க என்ன பண்ணலாம்? ஒரே வியாதியா இருக்கு என்ன பண்ணலாம்? 10,000 கேள்வி கேட்போம். குரு சொல்லுவோம். நாம கண்டிச்சு சர்வ பாபத்வனாசனம் பிரணாமோ கட்டமாட்டம் நமாமி ஹரிம்பரன். நான் சரியா இருக்கு, கூட இருக்கவா சரியில்லை, நான் என்ன படிச்சிருக்கேன், பக்கத்தில் உள்ள வேலை பண்ண மாட்டேன். எல்லா சமயம் கிடந்தையே ஒரு பதில். நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு. ஒரே பதில் தான். நீ கேள்வி எப்படி மாற்றி கேட்டாலும் மலையாளத்துல கேட்டாலும் சரி, தமிழ்ல கேட்டாலும் சரி, ஹிந்தியில கேட்டாலும் சரி, இங்கிலீஷ்ல கேட்டாலும் சரி, தெலுங்குல கேட்டாலும் சரி, புரியாத பாஷையில கேட்டாலும் எழுதி கேட்டாலும் சரி, இமெயில கேட்டாலும் சரி, ஒரே பதில். டெலிபோன்ல கேட்டாலும் சரி, ஒரே பதில். நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, நாமஜபம் ஒன்று மட்டும்தான். அது பதிலே கிடையாது. நம்ம 1000 கோடிகள் கேள்விகள் கேட்கிறோம். நாட்டு தமிழ் வரம் ரொம்ப நலமா இருக்கு. என்னமோ தெரியல, சாதாரண எழுதிக்கவே முடியறது இல்லை, பலகீனமா இருக்கு. எல்லாம் எப்ப சாப்பிட்டு கிடைச்சி ஒரு 4 நாள் ஆச்சு முதல்ல சாப்பிட்டு போகும் அப்படிங்கிறது. பல சாப்பிட்டா நல்லா பலன் உண்டு. அந்த மாதிரி நாமஜபம்ன்ற ஒரு சாப்பிட்டா எல்லா வியாதியும் தானா தீர்ந்து வருது. ஆனா 1000 கேள்விகள் இருக்கும். அதுபோல சோனகால ரிஷிகள் இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டார். இதுக்கு மேல கேள்விகள் கேட்க அவருக்கு தெரியும். உண்மை இத்தனை கேள்விகள் கேட்டு முடிச்சுட்டார். அத்தனை கேள்விகள் கேட்டு முடிச்சுட்டு அவர் பதில் சொல்லணும்னு காத்துருக்கார். அவர் நிர்பந்திக்கல. சத்குருநாதனை பதில் கேட்டா யாரும் நிர்பந்திக்கவே முடியாது. நல்லா கேள்வி கேட்கலாம். கோடி கோடி கேள்வி கேட்கலாம். எல்லா கேள்வி தலையாட்டு கேட்டுக்கலாம். பதில் அப்பொழுதும் சொல்லலாம், அடுத்த வருஷமும் சொல்லலாம், அடுத்த ஜென்மாவும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொன்னவன் நமக்கும் சொல்லலாம். அப்படியே விட்டுறது நேரடியாக நமக்கு தான் சொல்லணும் கட்டாயம் கிடையாது. சத்குருநாதனுடைய பதில் எப்படியோ நமக்கு வந்து சேரும். அவ்வளவுதான். யார் மூலமாவோ எப்படியோ நமக்கு நேரடியாக அவசரம் இல்லை. யாருக்கிட்டயோ சொல்லி கூட நமக்கு அந்த பதில் வரலாம். சத்தியம் அப்படிதான் விளையாடும். அந்த மாதிரி இந்த சமணகால ரிஷிகள் சூத பௌராணிக இடத்துல பதில் கேட்டுட்டார். உடனே பரதத்துவ
சந்தோஷமா கைய கூப்பிங்க சத்குருநாத தியானம் பண்றான் நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகம் காதம் மிருதவசம்யுதம் விவத பாகவதம் ரசமாலயம் பூரவோ ரசிகா புரிபாவுகாக நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். இந்த ஸ்லோகத்துல பாகவத்துடைய இன்னொரு பெயர் வருது. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாராயண ஸ்மரணம் பண்ணி நாராயண ஸ்மரணம் பண்ணி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் நரம் சைவ நரோத்தமம் நர நாராயண பகவான் அதை சொல்ற நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். சரஸ்வதி தியானிச்சென்று வாக்தேவி தான் பிரதான இந்த வாக்கு பிரவாதமா வரும். பிரபாத்தேவி அனுகிரகத்தோட வேதவியாச ஸ்மரணத்தோட ஜெயம்னு சொல்லும்படியான பாகவத் பாகவத் இன்னொரு பேர் ஜெயம். ஜெயம் முதீரயேத். ஜெயமா இதுக்கு ஜெயம்னு பேர்னா அதை கேட்டாங்கன்னா சம்சாரத்தை ஜெயிச்சிருவோம். அதனால ஜெயம்னு நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் முதீரயேத். ஜெயம் எல்லாத்தையும் ஒரு ஜெயம்னா பாகம். பக்தியில ஜெயிச்சுடலாம், சரீரத்தை ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம், சுவாசத்தை ஜெயிக்கலாம், யமதர்மராஜாவையே ஜெயிக்கலாம், பிராந்த கர்மாவை ஜெயிக்கலாம். எல்லாத்தையும் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுனால ஜெயம் ஒரு திருநாள். பாரதத்துக்கு இன்னொரு திருநாள் ஜெயம். ஜெயமுதீரயேத். ஆச்சரியமானது இந்த ஜெயம் சொல்லும்படியான ஸ்ரீமத் அதிவிசேஷமான ஆயுள் ஏண்டாம் விசேஷம் என் குருநாதன் சொன்னா அதனால விசேஷம். நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதம் மிருதவசம்யுதம். நிகம கல்பதரோர்கலிதம் ஆச்சரியமான வேதன்ற மரத்திலிருந்து விழுந்த ஒரு பலம். நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதம் மிருதவசம்யுதம். சுகபிரம்மன்ற ஒரு கிளி கொத்தி போட்ட ஒரு பலம். பதவிதான் சுகபிரம்மத்தை கிளி 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 சொல்லிட்டு என்ன நமக்கு ஒன்றும் புரியுமா? எல்லாரும் கிளி 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 கிளி. ஒரு கிளிக்கு பிறந்தவர் தான் சுகபிரம்மம். ஒரு கிளிக்கு பிறந்த சுகம் அப்படின்னா ஒரு கிளி. வேதவியாசருடைய குழந்தைகள் தான் திருதராஷ்டிரன், நாட்டு மகாராஜா, ருத்ரன் தான். அவன் வேதவியாசருக்கு திருப்தி இல்லையா? சத்புத்திரன் வேணும். லோகத்துக்கு ஹிதம் சொல்லும்படியான ஒரு குழந்தை பிரம்ம ஜானியா இருவான். லோகம் முழுக்க அவனுடைய பேசிட்டே இருக்கணும். எதுலேயும் பத்து தன்ன மாதிரி கூட இருக்கக்கூடாது, என்ன மாதிரி கூட இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். ஸ்வயம் ஹரிஸ்வரூபனா குழந்தைனா அப்படி இருக்கணும். அப்படின்னு சொல்லும்படியா ஒரு பிள்ளை வேணும்னு ரொம்ப இறங்கினாராம் வேதவியாசர். அப்ப நாரதர் சொன்னா போய் மேல்மலை அடிவாரத்தை போய் தபஸ் பண்ணும்போது உடனே ஆச்சரியமா வேதவியாசர் பல விஷயங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்க. சத்புத்திரன் வேதவியாசர் வரைக்கும் சத்புத்திரன் தபஸ் பண்றோம். நல்ல குழந்தை வேணும், நல்ல குழந்தை வேணும், நல்ல குழந்தை வேணும். சத்புத்திரன் வேணும், பிரம்மஜானி. இந்த மாதிரி பிரம்மஞானி வேணும்னு தபஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்களை பார்க்க முடியாது இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கு. பிரம்மஞானி வேணும். எனக்கு இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், புத்திசாலி என்னமோ சொல்ல. பிரம்மஜானி வேணும். ஒரு குலத்துல ஒரு பிரம்மஜானி வந்து அனுபவிச்சு வர வேண்டிய பிரம்மஜானி. பிரம்மஜானி வாழ்க்கை ஒரு ஹீரோ தபஸ் பண்ணிச்சான். நிறைய வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் பார்த்தா பயந்து போயிடும். அசிச்சோ இவர் எங்கேயாவது நம்ம லோகத்துக்கு வந்துடுவாரோ அப்படின்னு உடனே ஆச்சரியமா ஒரு அப்சரஸ்திரியா அனுப்பினான். ஆச்சரியமா ஒரு அப்சரஸ்திரி அவள் பார்த்தா எப்படி மயக்கிறது நல்ல கடைசியில ஒரு பஞ்சவர்ண கிளி ரூபத்தை எடுத்துட்டார். பஞ்சவர்ண கிளி 5 வர்ணம் சொல்லுவோம், பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பஞ்சவர்ண கிளி ரூபத்துல பக்கத்துல வீங்கி கத்திட்டு வீச்சு சுற்றி வந்தார் வேதவியாசர் பக்கத்துல. உடனே வேதவியாசர் எதுவும் வேதத்தை சொன்னா தகுந்து பார்க்கறது எதிர்ச்சையா பகவத் சங்கர் தான் கமர்றது பார்த்துட்டான். கிளி ரொம்ப அழகா இருக்கிறது, ஸ்திரீ கிளி ஜோர் அப்படின்னு மயங்கினார். அவனுக்கு தானும் ஒரு கிளியமாக ஹிருதயத்தை பாதிச்சுட்டா அந்த பஞ்சவர்ண கிளியை பார்த்தா மோகிச்சு போனா அது வேத நழுவி நழுவினது ஆச்சரியமா ஒரு கட்டையர் விழுந்தது. அந்த கட்டையை கொண்டு போய் அப்படி அக்னிய பிரயோகம் பண்ணும்போது அந்த வேத அப்படியே குழந்தைய ஒரு சத்தியம். அதுதான் பிரம்ம மகரிஷி. ஒரு கிளி பெற்ற குழந்தை. கிளிய பார்த்து சுகபிரம்மத்துடைய வேத நழுவி விழ அவர் கட்டையில விழ அந்த கட்டை அப்படியே பத்திரமா இருந்தார். வேதத்துக்கு என்ன பலமா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஞானம் என்ன தப்போபலம் பார்க்கணும். அதை கொண்டு அக்னி வளர்க்க அந்த அக்னியிலே அப்படியே தவிர்த்துருக்கோம். கர்ப்ப
வாசி கிடையாது. அயோனிதர்னு சொல்லுவோம். அயோனிதர்னா ஒரு தாயுடைய கர்ப்பம் எல்லாம் தானா சம்பவிச்சாரு. பொய்யாள், பூதத்தாள், ஆண்டாள், சீதா இவெல்லாம் அயோனிதர்கள். அதாவது கர்ப்பவாசம் இல்லாம லோகத்துல உற்பத்தியானவர் பல பேர் உண்டாகும். அந்த மாதிரி சுக பிரம்ம சுகம் கிளி, அவர் கிளியில ஸ்மரிச்சதாக வந்ததுனால அந்த குழந்தைக்கு சுகம் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காரு. அந்த சுகம்ன்ற ஒரு கிளி கொத்தி போட்ட ஒரு பழம் தான் ஸ்ரீமன் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிஷம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சங்கீதம். அமிர்த திரவ சங்கீதம், அமிர்தம் நிறைஞ்சிருக்கு. அமிர்தம்னா ஹரிகதாமிருதம். சாதாரண தேவர்கள் எல்லாம் ஒரு திருப்பாக்களை கடைஞ்சு சண்டை போட்டு தன்மந்திரி எல்லாம் வந்து மோடி வந்து மயக்கி கொடுக்க அமிர்தம் அது அதெல்லாம் கிடையாது. எதிராசம்னா ஹரிகதாமிருதம். அதுதான் அப்படியே அவாதான் இருக்கு. ஒரு தடவை அமிர்த சாப்பிட்டு படாதவாறு வந்து தானே அடங்கிடுறாங்க வேண்டாம் அப்படின்னு. ஒரு தடவை அமிர்த சாப்பிட்டு நேர செல்வலோகம் போகணும். உடம்பான ஊருக்கு ஆயிரம் வாழ்ந்து இருக்கும். சரி சரி தயமானக்கு கீழே போன அங்கே ஏதோ சொல்லுது மகிழே புண்ணிய மத்திய நோக்கி விஷந்தி கீழே விழும்புவதுனால பொதுவாக ஏமாந்து போயிட்டாங்க பறந்து அமிர்தம் புத்தி வரும். திருக்கட்டு அந்த போனதுல தான் புத்தி வருது. கீழே நல்லா இருந்தது. கஷ்டமோ நஷ்டமோ உடம்பெல்லாம் குஷ்டரோக மக்களுக்கு சுகமா இருந்தது. இங்க போய் தலைகீழே விழுந்தோமே கதறான். திருக்கன் அந்த பதார்த்தம் அமிர்தத்துல ஒரு சுகம் இல்லை. இன்னமும் ஒன்றும் சுகம் இல்லை. ஹரிகதாமிருதம். ஹரிகதாமிருதம் செஞ்சே சுகமா இருக்கணும். பாரதம் என்ன சாப்பிட்டு தகர்றதும் இல்லையே. இன்னும் ஆழமா போக சொல்றதும் அதான் ஹரிகதாம். அப்படி ஒரு அமிர்தத்ரா சங்கீதம் சிவதபாகவதம் குறிவோல நன்னா சாப்பிடுது. ஆத்மாவையே மோஷத்தை தளர்ச்சி குத்தான வழி சாப்பிடும். நிகம கல்பதரோ லலிதம் பலம் சுதம் காகம் மிருதத்ரா சங்கீதம் சிவதபாகவதம் ரசமாலயம் முகுரபோ ரசிகா புவிபாவம். ஏ ரசிக ஜனங்களே, பூமியில பிறந்த பாக்கியசாலிகள் வையத்து வாழ்வீகாள் ஆண்டாட்டு வரணும். அந்த மாதிரி பூமியில வாழ பிறந்த பாக்கியசாலிகளே பாகவதமும் ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஏன் கவலை? அதான் திட்ட குழந்தைகள்லாம் ஆயிரத்துக்கு மூச்சு சிந்திண்டு அழிந்து குளம் நின்று தெரிஞ்சு வாழ்லாம் கதறிட்டு இதெல்லாம் ஒரு குழந்தான். நிகம கல்பதரோ கலிதம் பலம் நமக்காகம் பாகவதம் ஆக ஒரே கஷ்டமா இருக்கும். உடனே முக்கிய படிச்சுவோம் பாரதம் அதை அப்படி குடிக்கணும். சப்தாகம் கிரகணம் பாராயணம் முடிஞ்சாச்சு. சாயங்கால பகவதம் 2 மணி நேரம் முடிஞ்சாச்சு. சரி நல்ல சப்தாகம் ஆரம்பிச்சாரு முடிஞ்சாரு. இல்லை விபத பாகவதம் குடிக்கணும். சரி எங்கேயோ உடம்புல விழுந்துடோ 4-5 இடத்துல புண்ணாயிடுது. உடனே பீஷ்ம சுத்தி ஸ்மரிக்கணும். உடம்பெல்லாம் புண்ணாச்சு. அப்ப கூட ஒரு பாடுக்கு சுத்தி பண்ணிட்டு இருந்தா அதை ஸ்மரிக்கணும். ஏதோ இழந்துட்டோம், ரொம்ப பிடிச்ச வாழை இழந்துட்டோம். உடனே திரௌபதி ஆச்சரியமாக நல்ல பண்ணாத அதை சொல்லணும். எவ்வளவோ இருக்கு. அதனால உதாசீன படிச்சாலா திருமணம் மாதிரி வைராக்கியம் வந்து முகத்து பண்ணி பகவான் உட்கார்ந்து பாருங்க. உங்க ஆள் வாசல் பிடிக்க மாட்டேன், உன் முகத்தை பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் இருக்கிறது பாகவத கேட்கிறாங்க. கேட்காமலே தெரிஞ்சிடும் முகத்தை பிடிக்க மாட்டேன் கண்டாலே ஆகா இருக்கிறது பாகவதி பத பாகவதம் ரசமாலையும் அப்பா ஒதுக்கி தெரிஞ்சாரா திருமணம் மாதிரி கபத்தம் 5 மாசம் பகவான பாடுகாடு அப்படின்னு அப்பாவே கனாத மாதிரி இருக்கிறோம். பிரகலாத மாதிரி ஓம் நமோ நாராயணா தெரிவிக்க ஆரம்பிச்சோம். அப்பாவே தெரியலையா இந்த பரீட்சை நம்ம கபலையா நம்ம அதுக்கு பசீர சொல்ற மாதிரி நாராயண கபலை வங்கி ருத்ரகிரம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளவுதான். சமையல் ஏதானும் நாய்கிட்ட மயங்கி மனசு மயங்கிறதா விரவரை படிக்கணும். சிவதபாகவதம் ரசமாரி வேண்டாம் வேண்டாம் ஜாகிரதை எங்கேயாவது மாறி நாய் நம்ம அழகா இருக்கேன்னு திரவரதா கிருஷ்ணன் ஓடிட்டு கிருஷ்ணாபுரம் திரவரதா திருச்சிட்டு ஓடி போயிடு. திரவரதா திருச்சி போயிடலாம். அதுதான் சிவதபாகவதம் அதுக்குன்னா சிவந்த குடிக்கிறதுனா அதுதான். ஏதோ காலத்தெல்லாம் ஆச்சு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இறுதி நாட்கள் அந்த மாதிரி முதல் முடிஞ்சிருக்கு. 2ஆவது அமிர்தமதனம் முடிஞ்சிருக்கு. 3ஆவது கிருஷ்ணதனம் முடிஞ்சிருக்கு. இப்படி போகக்கூடாது. ஆச்சரியா அப்படியே அனுபவிக்கணும். அப்படியே அனுபவிக்கணும். ஆச்சரியா அனுபவிக்கணும். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாகம் மிருதரவசம்யுதம் சிவதபாகவதம் ரசமாலயம் புகுரகோ ரசிகா புவிபாவுகா ஸ்ரீவம் வந்திருக்கு. எல்லாரும் அழகா எத்தனை பேர் சதுர்வேதம் எல்லாம் வச்சிருக்கா. பத்மநாப சுவாமி கோவில் நம்மளை போய் பார்க்க முடியலையே, கேட்க முடியலையே, இருக்க முடியாது. அது வேலை பாகவத வாசிக்க வேண்டியது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாகம் மிருதரவசம்யுதம்
சிவத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புரிபாவுக்காக 7 நாள் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு பாடல ஞாபகம் வரும். 7 நாள்ல கல்யாணம், 7 நாள்ல ஊருக்கு போறேன், 7 நாள் சொல்லிட்டு இருக்கும். மணி 7 பாகவத ஞாபகம் வரும். சிவத பாகவத பதிவு எல்லாம் சிவத்தை மணியோட 76 7 பாகவதம் 7 பாகவதம் சிவத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புரிபாவுக்காக யம் பிரவரதந்தம் மனுபேதமபேத கிருத்தியம் அனுபேதமபேத கிருத்தியம் யம் பிரவரதந்தம் மனுபேதமபேத கிருத்தியம். அவரோட தன்மை யாருக்கும் புரியல, யாருமே பிடிச்சு நிறுத்த முடியலையா. அவர் பாட்டுக்கு அக்னியிலிருந்து வந்தா அப்படியே தியானம் பண்ணா ரொம்ப ஜானி ஆயிட்டார். எதை பத்தி கவலை அம்மா அப்பா அவர் பாட்டு பயன் இருக்கார். யம் பிரவரதந்தம் மனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரககாதர ஆசுபாவ துவைபாயனம். வேதவியாசர் கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லுவார். கிருஷ்ண மாதிரி கனகரன்னு வர்றதுனால கிருஷ்ணர். யமுனா நதிநீரத்துல ஒரு தீபாந்திரத்தை பிறந்ததுனால துவைபாயன். யமுனா நதியில தான் அவர் வெளியே கொடுத்துருக்கு. கிருஷ்ண துவைபாயனோ விரககாதர ஆசுபாவர புத்திரேதி புத்ரா 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 புத்ரான்ற 4 வேதத்தை பிரிச்சவர். மகாபாரதம் எழுதினவர், 17 புராணங்கள் எழுதினவர். ஆனா புத்ரா 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 அவரே. அப்புறம் நம்ம கதை சொல்ல விஷயமே புத்ரா 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 புத்திரன் நரகத்தை எனக்கு ஆபாது புத்திரன் நான் சமயத்தி பின்னாடி ஓடவே நடமா வேணும். புத்ரா துவைபாயனோ விரககாதர புத்திரேதி தன்மயதயா கரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. புத்ரா 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 என்று ஓடுறா வேதவியாசம். சுதவேதம் பிரிச்ச வேதவியாசம், சுதவேதம் பிரிச்ச வேதவியாசம். சுடபுரம் திரும்பியா வாடுறியா, பிதா வராரு என்னோட அப்பா தெரிய வேண்டாமா, அந்த கொஞ்சமா ஒரு வார்த்தை வேண்டாமா, அப்பாவுக்கு ஒரு புத்திரன் அந்த மாதிரி புத்திரனுக்கு ஒரு பிதா வாங்க வர வேண்டாமா. அப்பா கதறாரு பாவம்னு திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார். ஏன் அந்த தாத்தாவுக்கு புத்தி ஒழுங்கா அவருக்கு வேண்டியிருக்காரு. என்ன ஆசை இருக்கு? ஹரிதா புத்திரன், ஹரிதா பிதா, ஹரிதா தாத்தா, ஹரிதா பந்து, ஹரிதா கர்மம். இவருக்கு என்ன வேலை வெயில் ஒன்று புரியலையா? மகாபாரதம் எழுதி ஒண்ணு விளக்கலையோ? பகவத்கீதை தான் சொல்லியிருக்காரு, விஷ்ணு சர்வநாமம் சொல்லியிருக்காரு. 17 எழுதி இன்னுமா புத்ரா 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 ஹரி. இதுதான் அவருக்கு புரியாது, நல்லாவும் புரியாது. சர்வபூத ஹிருதயம் ஹரிஸ்மான ஹரி 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 பயிர்ந்திருக்கார். கிருஷ்ணான்னு பயிர்ந்திருக்கார். அவர் கிருஷ்ணான்னு போன புத்ரா அப்படின்னு வேண்டி சொல்றார். இது ஒரு புத்ரா 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 அவருடைய கிருஷ்ணா 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 அவர் தெரிஞ்சுக்கிறார். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதர அர்த்தம் நாஸ்தி விதம் நாஸ்தி தன்மாசா அவர் வேண்டியிருக்கார். இவர புத்ரா 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 அவர் அம்மா இல்ல அப்பா இல்ல பந்து இல்ல சகோதரன் இல்ல இடம் இல்ல வீடு இல்ல வாசல் இல்ல சொத்து இல்ல ஹரி அத்தி ஹரி அத்தி ஹரி அத்தி ஹரி அத்தி அதெல்லாம் நாஸ்தி 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 வேண்டியிருக்கார். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதர அர்த்தம் நாஸ்தி விதம் நாஸ்தி தன்மாசா ஜாக்கிரத ஜாக்கிரத அவர் வேண்டியிருக்கார். ஒரு புத்திரன் போறானே ஹரிதான விட்டு போறானே, அதான் அவர் வேதவியாசா காடுதாரி புத்திரம் போறான், காடுதாரி புத்திரம் போறான், காடுதாரி புத்திரம் போறான் போறான். அவர் அப்பாவுக்கு கூட காடுதாரி ஹரிதான், அப்பாவுக்கு கூட காடுதாரி ஹரிதான் அப்படின்னு இருக்கார். புத்திரேதி தன்மயதயா கரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் சர்வபூத ஹிருதயம். இவருடைய போகும்போது பதில் சொல்ல வேண்டாமா? ஹரி பாட்டாட்ட என் வேதவியாசம் இந்த பாட்டு வரக்கூடாது. உடனேயே எல்லா சுதயத்துக்குள்ள வியாபிச்சு சுத பிரம்மம் குழந்த மரங்கள் தான் தோ இருக்கேன் தோ இருக்கேன் தோ இருக்கேன் தோ இருக்கேன் தோ இருக்கேன் தோ இருக்கேன் பயந்துட்டார் சுதர். ஒரு புத்திரா உள்ள கோடி புத்திரா தோ இருக்கேன் தோ இருக்கேன் தோ இருக்கேன் அரசமரம் தோ இருக்கேன், ஆலமரம் தோ இருக்கேன், ஒரு அப்பா தோ இருக்கேன், புத்திரா தோ இருக்கேன் எங்க ஓடுற தோ இருக்கேன் அப்படின்றது. பழைய ஒரு மாவட்டம் அப்பா தோ இருக்கேன் அங்கே ஓடுற பயந்துட்டார். ஒரு புத்திரனை கூப்பிட்டா எல்லா புத்திரனா பார்க்கிறது. ஒரு பாம்பு நேர்ந்து பாம்பு புத்திரா தோன்றேன் அப்படின்னு சர்வபூத ஹிருதயம். நம்மாவது பார்த்து ஊர்கள் நல்லான பதில் பயந்து வர மாட்டோம். சர்வபூத ஹிருதயம் பாம்பு பதில் சொல்றது, மான் பதில் சொல்றது, சிங்கம் பதில் சொல்றது, மரம் செடி கொடி ஆகாசம் பூமி காற்றுலேருந்து எல்லாம் சர்வபூத ஹிருதயம் முனிமான தோசி எப்படின்னு அனுபவம் நினைச்சு பாருங்க. நம்ம பதில் சொன்னா வாங்கிட்டு கூடாது. நம்ம சித்தனை பேர் பதில் சொன்னாங்க சமயம் நம்ம சொல்ல எனக்கு யாரும் சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு. நமக்கு யாரா வக்காலத்து தேவரையே அப்படின்னு. இங்க சுகப்பிரமத்துக்கு இத்தனையும் வக்காலத்து வாங்கிக்கிறார். சர்வபூத ஹிருதயம் முனிமான தோசி யஸ்வானுபாவம்
சுதிகாரமேகம் அப்படிப்பட்ட சுடபிரம்மம். அவன் பயம் அனுபவிச்சிருவாங்க. ஸ்வானுபாவம் அகில சுதிகாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிவிதேசதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணை புராண குஹ்யம் சம்யாசகுரு உபயாதி குரு முனீனாம். குரு வியாசனுடைய சுதன் வியாசசுதன் வியாசகுரு உபயாதி குரு முனீனாம் யஸ்வானுபாவம் அகில சுதிகாரமேகம் சுதிகாரமேகம் அத்தியாத்ம தீபம். ஆத்மாவுக்கு வெளிச்சம் இல்லைன்னா பாடம். அத்தியாத்ம தீபம் அதிவிதேசதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக. சம்சாரிகள் அப்படின்னா ஒரே குடும்பத்தை அப்படி அர்த்தம் கிடையாது. சம்சாரிகள்னா தந்த வாசத்தை மாற்றி இருக்கா, மாயில மாற்ற எல்லாருமே சம்சாரிதான். ஜலவரதம் மாற்றிட்ட மயக்கினார்னா அவரும் சம்சாரிதான். பீஷ்மிதாமகர் அத்திராவர்த்திட்ட மயக்கினார்னா அவரும் சம்சாரிதான். திருதராசன் பிள்ளை அவரும் சம்சாரிதான். கேரவியாசன் சுதந்திர மயக்கினார் அதுவும் சம்சாரிதான். அந்த அத்தனை சம்சாரிக்கும் சம்சாரினாம் கருணையா. இத்தனை சம்சாரிகள் சேர்த்து ஒரு விஷயம் பாகம். புத்திராபுத்திரான ஓட வேதவியாசனுக்கும் பாகவதன் தான். அஸ்தினாபுரம் நினைக்கிற பீஷ்மிதாமகருக்கும் பாகவதன் தான். துரியோதனாதிகள் ஓடி இருக்க திருதராசனுக்கும் பாகவதன் தான். மானன் ஓடி என்று கிடக்கிற ஜலவதற்கும் பாகவதன் தான். எல்லாரும் ஒரே கதி சிவந்தார்கள். ஸ்வயம் அனுபவம் யஸ்வானுபாவம் அகில சுதிகாரமேகம். எல்லா ரேட்டுடைய சாரி ஏற்கனவே அத்தியாத்ம தீபம் அதிவிதேசதாம் தமோந்தம் சம்சாரிணா கருணையாக புராண முக்கியம். இதுதான் புராண முக்கியம். புராண முக்கியம் நாசசோனி உபயாரி குருமுனியா. புராண முக்கியம் ரகசியம் இதுதான். மற்ற புராணங்கள்லாம் புராணங்கள் இது ரகசியம். இதுதான் சிரோரத்னம் புராண ரத்னம். எதுன்னு கேட்டா ஸ்ரீமத் பாகவதம். இவ்வளவு ஞான ஸ்லோகம் அதுக்குதான் பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி குரு ஸ்மரண சுகபிரம்மன்ற ஒரு சத்குருநாதன் அனுபவிக்கல அப்படின்னா ஒருத்தர் இந்த உட்கார பாகவதம் சொல்ல முடியாது. யாதவீரத்தை யாருமே உட்கார முடியாது. சுகபிரம்மத்தை மட்டும் ஒரு பாகவதம் சொல்றேன் ஒருத்தரும் கிளம்ப முடியாது. உண்மை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாள், சம்ஸ்கிருதம் தெரியாதவாள், தமிழ்காரன், மலையாளத்தில் ஹிந்திக்காரன் சுகபிரம்மம் தான் பிடிக்கும். நான் சொல்றேன்னு கிளம்ப முடியாது. சுகபிரம்மம் சொன்ன பாகவதத்தை அந்த கிளி சொன்னதை கிளிப்பிள்ளமாக சொல்ல முடியும். அந்த கிளி சொல்லாத பாகவதத்தை யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் கிளிப்பிள்ளை. அந்த கிளி எல்லாம் கிளிப்பிள்ளை. சுகபிரம்மம் கிளி அதை எல்லாரும் கிளிப்பிள்ளை. இதே நிகாமல் பதவர்கள் கிளிப்பிள்ளைகள். நீங்களும் கிளிப்பிள்ள மாதிரி அதையே ஏற்றி பல பாகவதம் அவ்வளவுதான். அந்த கிளி சொல்ல கிளிப்பிள்ள மாதிரி சொல்ல நீங்க அதையே தலை ஆகிட்டு நீங்க அதே அதிக மகள் பதவர்கள் பலம் நாமகி ததேசி சர்வபாவரணாசனமோ நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயண ஹரிஸ்மரணம். கிளிப்பிள்ள மாதிரி நீங்க சொல்லணும். வேற யாரும் வழி இல்லை. எல்லாருக்கும் ஒன்னதான் சாரம். இது ஒண்ணுதான். அதனால அந்த சத்குருநாதன் மணிகள் இப்படி ஒரு சத்குருநாதன் சொல்ல நான் கேட்டேன். சூதபௌனாக கண்கள்ல ஆனந்தவாக இப்படி ஒரு சத்குருநாதன் ஏதோ அல்ப சொல்பையா நானே சத்குருன்னு சொல்லி பிரிச்சுட்டு சகலம் வந்து தாந்திகத்தோட அடையக்கூடிய சத்குருநாதன் இல்லை. அவருக்கு பதிலாக மதங்கள்லாம் பதில் சொல்லும்படியான சத்குருநாதன். ஆச்சரியமா தன்னை மறந்து ஜெர்மன வயதில் அவர் போகும்போது புத்திரான் இன்னொரு சமயத்தை குளத்துல குளிச்சுட்டு இருந்த ஸ்திரீகள்லாம் கூட இவரை பார்த்து ரெக்கவலான குளிக்க வேதவியாசம் வர அசச்சோ இந்த கலம் வரவே அப்படி கடவுள் வஸ்திரத்துக்கு போட்டிட்டாலும் இந்த கலம் வந்து சுவையல்வா அப்படி கடவுள் வஸ்திரத்துக்கு போட்டிட்டாலும் கிழத்துக்கு போகணும்னு தோணது. அதான் கிழமை சொல்ல நினைக்கப்படாது. சுகபிரம்மத்துடைய பக்திக்கு முன்னாடி வேதவியாசம் நல்லதானே சாதாரணதான் சொல்லிக்கிறார். வெள்ளையுடைய மகாத்மியத்திற்கு நான் ஒன்றும் கிடையாது சமர்ப்பிச்சேன். தசர்வம்சமாக நான் ஒன்றும் இல்லை. ராமன் சிரேஷ்டன், வசுதேவசராலே கிருஷ்ணன் சிரேஷ்டன். அதுபோல சுகபிரம்மத்துக்கு முன்னாடி வேதவியாசம் பெரியவர் கிடையாது. சத்தியம். இந்த கலம் வரவே வஸ்திரம் எடுத்து போதுடா கலம் நின்று இருக்கும். இதுலயும் அந்நியமா இருக்கு. என் பிள்ளை எப்ப நம்ம வஸ்திரமே நம்ம பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து சொல்லி கூட வெக்கம் வரல, லட்சம் வரல. நீங்க பார்த்து கொடுத்து அவனை கவனிக்க அவனால் கவனிக்கப்படுறாங்க. என்ன கண்டம் நீங்க எல்லாம் எனக்கு கம்பன யுவ ஸ்திரீகள் யுவ புருஷன் தான் அந்த கண் பார்வை வீச வேண்டாமா. முன்னாடி யுவதி அந்த பார்வை பார்க்க வேண்டாமா. சும்மா சொல்லணும் யுவ புருஷன் ஜோராதான் எனக்கு கண்ணில் வசீகரிக்க வேண்டாம். அதுதான் யுவ தன்மை. எவ்வளவுக்கு அழகாதான் கண்ண அவருக்கு ஒரு பார்வை நீட்டி அந்த நோக்கினா அவளும் நோக்கி அது கூட இருக்கிறதா. அதெல்லாம் இல்லாம அவன் பாட்டுக்கு ஜனமாக இருந்திருக்கேன், இந்த பாட்டுக்கு ஜனமாக இருந்திருக்கேன். அது கூட பரவாயில்ல. நான் கழம் பாவம் தாக்கெல்லாம் நடந்து ஒரே ஆச்சு. உடம்பெல்லாம் எடுத்து
நீங்க வேணும் நான் கண்டு இருக்கோமா உள்ள இவன்ல தெரியாது, நீங்க வயசானவா தெரியாது, அவன் நடத்தி போது தெரியாது, நான் யுவத்திகள் தெரியாது, எம்மன் திருத்தம் தெரியாது, வட்டம் போட்டுதான் தெரியாது, வட்டம் போடணும்னு தெரியாது, புத்தனை விட்டு கேள்வி என்னன்னு தெரியாது, அதுக்காக தான் போட்டுருந்தோம். அவர் ஏதாவது கேட்டாரா அவர் வாடி பயந்துருக்காரு. தேவையே நாங்க ஸ்திரீகளா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாருக்குமே ஹரி இருக்கான். என்னோட சரீரத்தை பார்க்கல அந்தரியாங்க இருக்க ஹரியை பார்த்து பயந்துருக்காரு. நீங்க வழியா பார்த்து அது உள்ளுக்கு ஹரி மரங்கள்லாம் பதில் சொல்லி நமக்கு புத்தி வரணும். புத்திரா புத்திரம் அது யோசிச்சு ஏதோ இத்தனை மரங்கள் பதில் சொல்லி அப்ப கூட புத்திரா புத்திரம் ஓடுறவங்க ஹரி 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 ஓட தெரியுறவங்க கிழமை சும்மா அதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய சுகபிரமம் ரிஷி நமஸ்காரம் அத்தனை பேசமான ஒரு சுகபிரம்மம் என் சத்குருநாதன் என் குருநாதன் ஆச்சரியமா என்ன போல ஒரு பாக்கியமுள்ள விஷயம் யாரும் சொல்லுவாங்க. இப்படி ஒரு குருநாதனை கிடைச்சிருக்காரு. அந்த குருவை நான் நடிக்கிறேன். இந்த குரு பலத்துல நான் கேட்டேன்னு சொல்றேன். நான் என்ன கேட்டேன் நிறைய கேட்டேன். அதுல எதை நான் ரீச்சேன் அதை நான் சொல்றேன். அதுல சாரத்தை நான் சொல்றேன். அதுல சேஷத்தை நான் சொல்றேன். என் சத்குருநாதன் சொன்னதுதான் சேஷம். அதை முடிச்சுட்டு ஏழு யாத்திரையில 17 புராணங்கள் ஒப்பத்தியாரம் இல்லையா சுகபிரம்மம் சொல்லல, மகாபாரதம் சுகபிரம்மம் சொல்லல, வால்மீகி ராமாயணம் சுகபிரம்மம் சொல்லல. அதனால என் சுகபிரம்மம் சொன்னது ஒன்றுதான் சாரம். என் சத்குருநாதர் என்ன சொன்னாலும் அதே சத்தியம். அந்த மனோபாவம் ரொம்ப விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் திரிபுராதின்னு ஒரு சுவாமி ராமானுடைய சிஷ்யை பெரிய ராஜா ராணி அவனிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டார். இதுக்கு நாராயண பரபிரம்மம்னு கொண்டாடும் இருக்காய் அப்படின்னு கேட்டார். உடனே திரிபுராதின்ற அந்த ராணி சொன்னார் என் சத்குருநாதன் நாராயண பரபிரம்மம்னு சொன்னார், அதனால கொண்டாடுறேன். ஒருவேளை நாளைக்கு அவர் நாராயண பரபிரம்மம் இல்லைன்னு வேறதான் தெய்வத்தை சொல்லி அதுதான் பரபிரம்மம் அவரை கொண்டு வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல இது பரபிரமான ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற வேற வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். என் சத்குருநாதன் பத்தி அவ்வளவுதான். நமக்கெல்லாம் சொல்லுவோம் இந்த குலம் இந்த கோதம் யஜுர்வேதம் நிறைய சொல்லுவோம். கௌசிக கோத்திரம் பரத்வாத கோத்திரம் யாருன்னா பெரிய வாசம் அப்படியே 2 குழு இருக்கா. யாரோ ஒருத்தர் குழு காட்ட முடியுமா? கௌசிக கோத்திரம் எத்தனை கௌசிக மாதிரி இருக்கா, கோபத்தானா இருக்கா. பரத்வாத கோத்திரம் எத்தனை பரத்வாத ராமாயணத்தை இறச்சி முடிச்சுதான் இருக்கா, ஒன்றும் கிடையாது. எல்லாம் சொல்லிக்கிறது பரத்வாத கோத்திரம் கௌசிக கோத்திரம் 1000 கோத்திரம் இருக்கும். இந்த கோத்திரம் இந்தியா ஒரு பூ இருக்கா. யாராவது தூக்குறான தாத்தாவோ இல்லாட்டி மாமாவோ இல்லாட்டி அப்பாவோ இல்லாட்டி கொள்ளுதாரோ யாராவது ஒருத்தர் அந்த கோத்திரத்தை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணு கேட்ட வரைக்கும் புத்தி கேட்ட வரைக்கும் ஒரு ஆள் தாடி வந்து தபசு பண்ணாமலாம் ஒன்றும் தெரியுது. எங்கேயாவது விலக்கா போய் கங்கைகள் வந்தா தபசு பண்ணா வரைக்கும் கேள்வியாவது அதுவும் பதிலாக தாண்டா இருந்தா அப்படியே தியானம் பண்ணா தபசு பண்ணா கௌசிக்கிற மாதிரியே இருந்தார். எல்லாம் நெருஞ்சாக்கி இறந்தைக்கு அப்படிதான் இருந்திருக்கார். கும்பகணம் கணக்காக தான் இருந்திருக்கார். யாராவது ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தாத்தா சொன்னாலும் சொல்ல முடியாது. அது போல என் சத்குருநாதன் வார்த்தை விசேஷம். என் சத்குரு சொன்னதுதான் தாரம், என் சத்குரு சொன்னதுதான் கேட்டம், என் சத்குருநாதன் சொன்னதை கேட்டு எனக்கு திருப்தியாச்சு. அதான் அதுதான் தாரம். அவர்களோட எல்லாம் கேட்டு ஆனா என் சத்குருநாதன் சொன்ன பாகவதம் கிடைக்கிறதுனா எனக்கு மனசாந்தி. அது எனக்கே மனசாந்தி. நானும் கேட்டுட்டு இருந்தேன். அவர்கள் சொல்றான் நல்லா இருக்கு ராமாயணம் பரவாயில்ல, மகாபாரதமும் பரவாயில்ல குழப்பமில்லை அப்படின்னு போயிட்டு ஏதோ மற்ற விஷயங்கள்லாம் கேட்டேன். ஆனாலும் இந்த பாகவதம்ன்ற ஒரு விஷயம் மிகவும் கல்பதனம் கலிதம் பலம் சுகம் காலம் மிருதம் கேட்ட உடனே உடம்பு ஒரு பலம். இது தெரியாம இப்பதான் கண்டதையும் கேட்டு தோச்சுக்கணும். ஒரு துக்கம் வந்து தப்புக போறாங்க. இது வந்து என்ன போலாம் பேசிட்டேன். இது சொல்லாம எத்தனையோ விஷயங்களை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். இதை கேட்ட பிறகுதான் சாரம் புரிஞ்சு, இதை கேட்ட பிறகுதான் தெய்வம் புரிஞ்சது, இதை கேட்ட பிறகுதான் மனுஷன் கிடைக்கக்கூடிய பலம் தெரிஞ்சது. அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். சத்குருநாதன் கங்கை கடையில பரிசுத்த மகாராஜனுக்கு சொன்னார். சப்தாகமா சொன்னார் 7 நாள். அந்த 7 நாட்கள் வரவே வராது. என் சத்குருநாதன் சொல்லி நாங்கள்லாம் அப்படியே ஆயிரத்து வந்துட்டு கேட்க அந்த 7 நாள் இருக்கு பாரு சோழக மகரிஷி. அந்த பாக்கியம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடையாது. 7 நாள் அந்த கங்கை கரையில சொல்றோம்னா அந்த கங்கை கரை காலத்துல சிதம்பரம் அந்த தனியில ஜோரா ஹரிஸ்மரணம் பண்ணிட்டு ஹரிலீலாவை சொல்லிட்டு கூர்மவதாரம், மத்தியவதாரம், வாமனவதாரம், வராக அவதாரம், கிருஷ்ணவதாரம் எல்லாம் கிருஷ்ணாவதார விஸ்தாரமா பரீட்சத்தை கேள்வி கேட்டு அதெல்லாம் கேட்டு அழகா அவனுக்கு புரியும்படி எங்க புத்தி நீ உரைக்கும்படியா பதில சொல்லி ஆஹா அந்த சாரம் போல வராது சோழகரை
இப்ப உட்காந்து அவர்த்தானா சொன்னாலும் நான் என்ன சமணம் பண்ணேனோ எதெல்லாம் அப்படின்னு நான் உச்சி கொட்டி கண்கள் ஆண்டவன் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என் சத்குருநாதன் சொன்னாலும் எனக்கு சொல்ல வராது. ஆனா அவர் சொன்ன விஷயத்த மாட்டாம சொல்றேன். என் சத்குருநாதன் சொன்ன விஷயம் கொஞ்சம் கூட மாதம் அப்படியே ஒப்பிக்க போறேன். ஆனா அவர் சொன்ன துவனியில அவருடைய பாவத்துல சொல்ல வருமானு தெரியல. முயற்சி பண்றேன். உள்ளுக்குள்ளே என் சத்குருநாதன் பேசினா அப்படின்னா ஒருவேளை அவரை போல துவனியில அவரை போல ஒரு பாவத்துல அவரை போல ஒரு பிரபாவத்துல நான் சொல்லலன்னா கூட என்னுடைய பாவத்துல என்னுடைய பிரபாவத்துல என்னுடைய துவனியில நான் சொன்னாலும் இந்த பாடுவதை கேட்ட வருத்தமா இருக்கு. அதான் பாடுவதுடைய பலம். யாரும் சுகபிரம்மம் மாறி ஒருத்தான்னு சொல்லல, அப்படியே சுகபிரம்மமா மாறிட்டு சொல்லல. ஆனா சுகபிரம்மம் சொன்ன விஷயத்தை சொன்னதுக்கே அப்படி பிரயோஜனம்னா அவர் சுகபிரம்மம் சொல்லும் போது என்ன படிக்கிறது எப்படி அனுபவிச்சிருக்கோம். சுகபிரம்மம் மாதிரி கோகணம் சொல்லல, சுகபிரம்மம் மாதிரி கனகாதிஷிகள் சொல்லல, சுகபிரம்மம் மாதிரி யாருமே சொல்லல. அவரே திரும்பி சொல்லல. சுகபிரம்மம் மாதிரி திரும்ப சுகபிரம்மே சொல்லல. ஆனாலும் அவர் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல என்ன இருக்கு, அந்த பாகவதம் தான் சிரேஷ்டம். அவ்வளவு சிரேஷ்டம். கங்கை கடலை உட்கார்ந்து நானும் கேட்டேன் சோனகரே, இப்பதான் கேட்ட மாதிரி இருக்கு, இப்பதான் படிச்சுட்டு மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. விசேஷம் பகவான் கிருஷ்ணன் கலந்தி போய் ஒரு 130 வருஷங்கள் கழிச்சு பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி பரிசுத்திட்டு சொன்னார். அந்த பாகவத்தை நான் கேட்டேன், அதான் அவங்களுக்கு சொல்ல போறேன். சந்தையோட கேளுங்க, ஆச்சரியமா கேளுங்க. இது போல விஷயங்கள் கேட்க முடியாது. பகுதுர்வம் ஒரு ஏதோ பூர்வ ஜன்ம சுகிருதம் இருக்கு, பகவத் அனுகிரகம் இருக்கு. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்கு பதில் சொல்லும்படியான ஒரு ஸ்திதியை என் குருநாதன் என்னை கொண்டு வந்திருச்சிருக்கார். இதெல்லாம் எதிர்ச்சியா தெய்வ இச்சையா நடக்கிறது. இத்தனையும் காரணம் ஆச்சரியம். ஒரு வேதவியாசன் நாரத மகிழ்ச்சி. என்னுடைய குருநாதனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரு? பரமகுரு யார் தெரியுமோ? வேதவியாசன். வேதவியாசன் தான் சுகபிரம்மத்துக்கு சொன்னது. வேதவியாசருக்கு இந்த குருநாதன் யார் தெரியுமோ? நாரத மகிழ்ச்சி. இந்த குரு பரம்பரை லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமாத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். லட்சுமிநாதமான நாராயணத்தில் என்னுடைய குருவரைக்கும் இருக்கும்படியாக குரு பரம்பரையை வந்தனம். லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாம மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அப்படிப்பட்ட ஒரு குரு பரம்பரை. எனக்கு குரு சுகபிரம்ம மகிழ்ச்சி. சுகபிரம்ம மகிழ்ச்சிக்கு குரு அவருடைய சோபனார் வேதவியாசர். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் குரு சிஷ்யபாவம் தான், குரு சிஷ்ய சம்பந்தம் தான். நிஜமாக வேதவியாசர் சிஷ்யான்னு கூப்பிட்டு தான் அங்கே நின்று இருப்பார். அவர் சிஷ்யான்னு கூப்பிட்டு புத்திரான் வரவா போயிட்டார். சிஷ்யானா அடுத்த அடியே குருவே குருவான்னு இருப்பார். ஒரு புத்திரான் ஐயோ எனக்கு அப்பா வேண்டாம், எனக்கு ஒரு குருதான் வரும். எத்த அப்பாவை கூட குருவா இருந்தா தான் ஏற்றுப்பாராம். சுகபிரம்மம் அவர் புத்திரான இந்த பித்தா நினைக்க வேண்டாம். இந்த கதையை எனக்கு பரமபித்தா ஒரே வருஷம் கறி வருஷம் தான். நீங்க எல்லாம் பித்தா கிடையாது, போனா ஒரு வச்சுக்கணும். சத்குரு நான் சத்குரு சொல்றேன் நின்றுடா, நான் நின்று இருப்பான். அவர் சொல்ல வரலையா பாசம் மறைச்சிடுது. இவர் என்னமோ புத்தரா வாழ்க்கிறார், பிள்ளை என்னமோ அப்பாவை சத்குருவாதான் பார்த்தார். சத்குருவா பார்த்துட்டார். வேதவியாசர் அவருக்கு குரு. வேதவியாசருக்கு நாரதர் குரு, நாரதருக்கு பிரம்மா குரு, பிரம்மாவுக்கு நாராயணன் குரு. ஸ்வயம் பத்மநாபர் ஆரம்பிச்ச நாரதர். பத்மநாபர் ஆதியில் இருக்க பிரம்மாவுக்கு சொல்ல, பிரம்மா பிரம்மா இல்லாம நாரதருக்கு சொல்ல, நாரதருக்கு குரு போகாம வேதவியாசன் சொல்ல, வேதவியாசன் என்ன அவங்க பெருசா சொல்ல, அது யார்கிட்ட சொல்லலாம் பேர் தேடி பார்த்தா நிறைய திஷா வந்து வேதவியாசன் நிறைய திஷா வந்து ரிக்வேதம் பைரவம் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டார். யஜுர்வேதத்தை வைரம் ஆச்சரியமா அவர் வைரமான சொல்லி கொடுத்திருக்கார். சாமவேதம் ஒருத்தர் ஜெயினிக்கு சொல்லி கொடுத்தார். அதனால வேதவிக்கு சொல்லி கொடுத்தார். இத்தனை பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவர்கிட்ட பாடலை சொல்லி கொடுத்தான்னு பார்த்தா அவன் வேண்டாம், வேதம் நல்லா இருக்கு, உபரிசம் நல்லா இருக்கு, புதுசம் நல்லா இருக்கு, இதை விட்டு என்ன கத்துக்கணும், நீங்க புதுசா எழுத கதையெல்லாம் எழுத வேண்டாம், இது பாட்டு ஏதோ கதை பண்ற இந்த கதையெல்லாம் எழுத வேண்டாம்ன்றான். அதனால நீங்க சரி பார்த்தாலாம் வேதத்தையே கடைசி கொடுத்தவங்க வேதத்தை ஜெபிக்காமலே வேத புருஷன் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா சுகபிரமத்தை கூப்பிட்டா வேற நான் ஒரு கதை சொல்றேன் கேட்கறியா? அம்மே பிள்ளை சொன்னாங்க, உன் கதை வேண்டாம், உங்க அம்மா கதை வேண்டாம், எங்க அம்மா கதை வேண்டாம், நம்ம குடும்ப கதை வேண்டாம், பொருளுக்காத கதை வேண்டாம், வேறடா கதை இருக்கு. ஹரிக்கதை சொன்னா கேட்டேன், அதான்டா சொல்றேன் கேள்வி. ஹரிகதை வேற ஒரு கதையும் கேட்க மாட்டேன், உட்காந்து சொல்லி உட்காந்து கேட்கணும். ஹரிகதை அருகே வாசம் கை கட்டினார். ஹரிகதை சொன்னாரா உட்காந்து அதான் கேட்டார். அவர் பார்த்தாரா அந்த ஹரிகதை யார்கிட்ட சொன்னார் தேவலையே. அவரும் ஹரிகதை நிறைய பேர் அவர் நன்னா தெரியும். சிதம்பரம் நிறைய பேர் தெரியும், பல பேரை பார்த்தார்.
இவெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை பார்த்தார், எல்லா லோகத்தையும் பார்த்தார், யாருக்கு மேலேயும் அவருக்கு ஒரு திருப்தியே வரல. இவெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறான், அவெல்லாம் கேட்டு ஒரு பிரயோஜனம் இவெல்லாம் கேட்டா அனுமதிக்க மாட்டா அப்படின்னு பார்த்தாலும் கடைசி ஒரு பட்சத்துக்கு தான் மாட்டினான். ஒரு சம்சாரி தான் பாரவர்கள் மாட்டினான், ஒரு சன்னியாசி மாட்டின, ஒரு ரிஷி மாட்டோ 7 நாள்ல மரணோ அப்படி அறுபது இருக்கிற ஒரு சன் தான் பாகவதத்துக்கு அதிகாரி. மரணமே தர்மம் இருக்கிற நம்ம தான் அதிகாரி. நல்லா ஞாபகம், நமக்கு மரணம் சாஸ்திரம் இந்த கூட இருக்குதான் பாகவதம், யாருக்கும் வேண்டாம். அவ்வளவு ஆச்சரியம். அந்த சுகபிரமம் பரிசுத்துக்கு சொன்னா கூட ஓரத்தான் நான் கேட்டேன், கேட்டதுனாலே நான் சிஷியன் ஆகிட்டேன், சொன்னதுனாலே ஒரு குருவாக பரிசுத்துக்கு தான் சொன்னான். இன்னைக்கெல்லாம் சொல்ல இருந்தாலும் எனக்கு ஆறு விழும்படியாது இல்லை. பகவத்கீதை மாதிரி அர்ஜுனன் ரகசியமா சொல்றது அதெல்லாம் பகவான் குறும்பு இஷ்ட பேர் கேட்டுக்கிட்டே இருக்கலாமோ, துரியோதனன் பீஷ்மர் எல்லாரும் கேட்டுக்கலாமோ. பீஷ்மரத்தை கேட்டு ஒரு துரியோதனன் மற்றவாள்லாம் காதல் இருக்கான், யுத்தமே வேண்டாம் கிருஷ்ணாவுக்கு காதல் பண்ணியிருக்கான். சரி அவர் நம்ம கோரமா யுத்தம் பண்ணியிருக்கான். அழகா அர்ஜுனன் காதல் மட்டும் வருது, அவரு நபுல சகஜன் காதல் வளர்க்கிறார், அவர் யுதிஷ்டன் காதல் ஒரு பீமன் காதலே வளர்க்கிறார், ரகத்தை பிடிச்சேன்னு சபலம் பண்ணியிருக்கான். அவனெல்லாம் விடுறாரு. தெரியுமா அர்ஜுனன் காதல் ரகசியமா கட்டத்தினால சர்வதர்மான் கிடைத்த மாமேகம் சரணம் சகத்தியமா அந்த விஷயம் சந்தேகம் மட்டும் தெரிஞ்சுக்கள். ஆனா பாகவதம் இல்லை. யாரெல்லாமோ உட்கார்ந்து கேட்டோம், நானும் கேட்டேன். எத்தனையோ பேர் கேட்டா, பிரசித்த மகாராஜாவே சொன்னார், எத்தனையோ பேர் கேட்டா, நானும் கேட்டேன், நானும் சொல்றேன். இந்த வேதவியாசர் தான் பாகவதத்தை அப்படியா வேதவியாசர் பாகவதம் எழுதினார். எழுதினாலும் அது கேள்விப்பட்டது. ஆனா காரணம் என்ன, 4 வேதத்தை பிரிச்ச வேதவியாசருக்கு, மகாபாரதம் எழுத வேதவியாசருக்கு, 17 புராணங்கள் எழுத வேதவியாசருக்கு பாகவதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்வி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். காசி கஷேத்திரத்துல சில சன்னியாசிகளுக்கு சைத்தன்ய மகாபிரபு பதில் சொல்றார். பிரம்மசூத்திரம் சிரேஷ்டம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. என்ன பெரிய பிரம்மசூத்திரம் சிரேஷ்டம், பிரம்மசூத்திர வியாக்கியானம் நீ ஆச்சரிக்கியா அப்படின்னு கேட்டுட்டார். உடனே ஆச்சரிக்கேன்னு உடனே ஒருத்தர் கேட்டா, சக்கர வியாக்கியானமா ராமானுஜ வியாக்கியானமா மத்வ சம்பிரதாய வியாக்கியானமா அப்படின்னா உடனேயே சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், வேதவியாச வியாக்கியானம் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன். வசந்த கேட்ட பிரம்மசூத்திரத்துக்கு வேதவியாச வியாக்கியானம் பண்ணாரோ அப்படின்னா உடனே சொன்னாரு, பிரம்மசூத்திரத்தை எழுதாவே அவர் தான், அவர் தானே வியாக்கியானம் பண்ண முடியும் அப்படின்னு. என்ன வியாக்கியானம், ஸ்ரீமத் பாகவதம் வியாக்கியானம் முடிச்சுட்டார். பிரம்மசூத்திர வியாக்கியானம் இருக்கா, சங்கர பாஷ்யம் இல்லையா, ராமானுஜ பாஷ்யம் இல்லையா, வேதவியாச பாஷ்யம் இருக்காங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம். பிரம்மசூத்திரத்துடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அவரே வியாக்கியானம் எழுதிட்டார். அவரா ஆசிரியே அப்படின்ட்டான். வேதவியாச ஆச்சரியமா வேதங்களா பிடிச்சாச்சு, சாமம் அதர்மம் பிடிச்சுட்டார். சரி எல்லாருக்கும் புரியும், ஸ்திரீகள் புரியணும், யுவாக்களுக்கு புரியணும், எல்லாருக்கும் புரியணும். மகாபாரதம் பாடத்தை எழுதினார். 125 ஸ்லோகங்கள். அதிலே பகவத்கீதை சொன்னார், சகசநாமம் சொன்னார், திருப்தியாளர். உடனே அதிக புராணங்கள் எழுதினார். அகல புராணம், லிங்க புராணம், தேவி நிறைய எல்லாம் எழுதி முடிச்சுடா. இருந்தால் மனத சந்துஷ்டியே என்ன நோதனம் என்று ஒன்றுமையா பண்ணது. வேணுந்த 4வது வச்சு மகாபாரதம் எழுதி 17 புராணங்கள் எழுதி இன்னும் சந்தோஷம். என்ன நம்ம ஒன்றுமையா பண்ண வேண்டிய லோகத்துக்கு நம்ம என்ன கண்டிருக்கோம், கண்டா இருக்கோம். சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்துட்டு ஆலோசனை தான். நிஜமாவே நதி தீரங்களுக்கு பெரிய மகாத்மியம் உண்டு. தபசா நதி தீரம் தான் ஸ்ரீமத் ராமாயணத்தின் உற்பத்தி. சரஸ்வதி நதி தீரம் ஸ்ரீமத் பாகவத உற்பத்தி. கோதாவரி நதி தீரத்துலதான் ஆச்சரியமா சைத்தன்ய மகாபிரபு ராஜா ராமானந்தர்னு ஒருத்தரும் ஆச்சரியம் பகவத் விஷயத்தை பற்றி பேசுறார். நிறைய விஷயங்கள் நதி தீரங்களுக்கு பெரிய மகாத்மியம். துங்கபத்ரா நதி தீரம் மந்திராலய மகான் ராஜேந்திர உட்கார்ந்து எத்தனை நதி தீரங்கள், ஒவ்வொரு நதி தீரத்திலும் ஒரு மகாத்மாவுடைய அனுபவங்கள் குட்டிகள். யமுனா நதி தீரம், கங்கா நதி தீரம், எவ்வளவோ விஷயங்கள். கங்கா நதி தீரத்தில் அஷ்டபிரம்மம் பரிசுத்த பாகவதம் சொல்றார். யமுனா நதி தீரத்தில்தான் கிருஷ்ணனும் ராதிகா கோபிகளும் ராசமாடினார்கள். சரியூர் நதி தீரத்துல தான் ராமனும் சீதையும் அத்தனை ஆச்சரியமான அனுபவங்கள் அனுபவிச்சார்கள். எவ்வளவோ நதி தீரம், கோமதி கோமுகி நதி தீரம், அதன் நைமிஷாரம், அங்கதான் அற்புத பௌராணிக சோழர்களுக்கு ஆச்சரியமான பாகவதம் சொன்னார். நதி தீரத்துக்கு மகாத்மியம். திருவனந்தபுரத்தில் திருவள்ளா நதி தீரத்தான் ஐயப்பெருதான்
ஆய்வுள்ளாசன் ஐயம்பிள்ளாசானுக்கு பத்மநாப பிரத்யட்சமா பிராமணன் வேஷம் போட்டு கழிச்சிருந்து பழம் கொடுக்கிறான்னு காண கிடக்கிறது. நதிதீரத்துக்கு ஒரு மகாத்மியம். அதுபோல ஆச்சரியமான சரஸ்வதி நதி. சரஸ்வதி நதியில் உட்கார்ந்து வேதவியாசர் ஆலோசனை பண்றார். என்ன நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் ஹரி இன்னும் நம்மள திருப்தி ஆகலையோ? ஒரு நாட்கள் மனசுல அதிருப்தி இருக்கும். என்னடான்னா அன்னைக்கெல்லாம் ஹரி நம்மள திருப்தி ஆகலை. நல்லா ஞாபகம் நம்ம எடுத்துட்டு போனீங்க. ஒரு காலம் சாப்பிட அதனால அதிருப்தி, நீ ஒரு காலம் உங்களை அதனால அதிருப்தி, நீ நிறைய டிவி பார்த்து அதிருப்தி, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்தரியாமி ஹரி என்னைக்கு திருப்தி ஆகலையோ அன்னைக்கு எல்லாம் ஜீவிதத்தில் அதிருப்தி தான். நல்லா ஞாபகம். அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட வேண்டாம், இதுல ஒரு நாள் ஒரு வேண்டாம், வெளியே நாமஜம் ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னா அது தானா திருப்தி வந்துடும். ஹரி திருப்தி ஆகும். ஹரி திருப்தி ஆகலைன்னா ஜீவிதமே அதிருப்தி தான். ஒரே அதிருப்தியா இருக்கு. ஹரி ஏன் எவ்வளவு அதிருப்தி எனக்கு சொல்லு. வேதம் எடுத்து முடிச்சா கொஞ்சம் திருப்தி இருந்தது, ஆனா கொஞ்சம் தான் பூரணமா திருப்தி வரணும். சரி மகாபாரதம் எடுத்து பரவாயில்ல தோணுச்சு, மற்ற 17 புராணங்களை தேவனே தோணுச்சு. ஆனா கொடுத்துவேன் நான் எதுக்காக பொறுத்தேனோ அந்த ஜீவனத்துடைய காரியம் முடிச்சுட்டு திருப்தி வரலையா. சமயத்துல வயசான தெளிவாளா இருப்பார். சில காரியங்களுக்காக ஒரு ஜீவிதத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. காரியம் முடிஞ்சோன்னு உச்சிர வரணும். அவங்க காரியம் முடிஞ்சோடனே ரொம்ப திருப்தியா கேட்டவனா போயிடுவேன், நான் வாழ சொல்லிடுவேன். தானா சொல்லுவேன், வேண்டியது அனுபவிச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பேரனையை பேசி நல்லபடியாக வளர்க்கணும் வளர்த்துட்டேன், என் கடமா முடிஞ்சு எடுத்து ஒரு திருப்தியை தான் அவன் கிளம்பிடுவான். அது இதெல்லாம் அவன் கடமையா இருந்தா அவன் முடிச்சது திருப்தியா கிளம்பிடுவான். அந்த மாதிரி பேரவையாளருக்கு திருப்தி ஆகலையா. அந்த புத்த மதத்தை அரசி இந்திர மத சாவிட மன்னம்னு வைராக்கியத்தோட வந்தார். இந்திரநாம சத்தியம் பிரம்ம சத்தியம் நிரூபணம் பண்ணார். திருப்தியா எடுத்து கிளம்பி போயிட்டார். விவேகானந்தர் வந்தார். சிகாகோ மாநாட்டில் போனார், அழகா பேசினார். திரும்பி அங்க போய் பாரதத்தை நிரூபணம் பண்ணார். இங்க வந்தார், ராமகிருஷ்ண வழக்கம் நிறுவினார். நிறைய விஷயம்லாம் உற்பத்தி பண்ணார். இன்னைக்கு நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த காரியம் பண்ணி திருப்தி எடுத்து அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். சுவாமி ராமானந்தன் வந்தார். ஜீதேசங்கள் எல்லாம் ஒழுங்கா நடத்தணும், பகவத் மலைகள் எல்லாம் இருக்கணும் பிரயத்னம் வச்சார். நடந்து முடிஞ்சு கிளம்பி போயிட்டார். சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ராமக்கு கீர்த்தம் தான் பாபா நிரூபணம் பண்ணாங்க, நிரூபிச்சார், கிளம்பி போயிட்டார். அவருடைய திருப்தி வந்துருந்தா கிளம்பி போயிட்டார். நம்மள மாதிரி 1000 ஆசைகளோட வரமாட்டார். ஏதோ சில லட்சியங்களோட ஒரு லட்சியங்கள் முடிஞ்சோன்னு கிளம்பி போயிட்டே இருப்பார். உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா சில டிவிக்கு தான் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு 7லேருந்து 7 போகலாம் அப்படின்னா சில பேருக்கு 7லேருந்து 8 பிடிக்கும், 8லேருந்து 8:45 பிடிக்கும். சில வந்து 9லேருந்து 10 பார்க்கும். இந்த 7லேருந்து 7 டிவி பார்க்க ரிமோட் வெளியே வச்சுக்கலாம். இது அங்கே வரவே மாட்டேன், அப்படியே வச்சுக்கலாம். 7 மணி அவரோட நான் பிடிச்சதா பேசி எல்லாரும் பார்த்து அவழிட்டு போயிங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம் பார்த்தா அவளை கவலையே கிடையாது. அவன் நான் பார்த்துட்டு அப்படின்னு அவன் அவருக்கு அவசியம் அப்படி போட்டுருவா. அது தூக்கம் வந்து எல்லாரும் ரிமோட் வச்சு போட்டு தூக்கிடும். அந்த மாதிரிதான் பெரியவா ஒரு கர்மாவோட கர்மா வந்து திருப்தி திருப்தி திருப்தின்னு அவன் கலந்து பெருந்தே இருக்கான். வேதவியாசருக்கு அந்த மாதிரி ஒரு திருப்தி சம்பவிக்கவே இல்லை. ஒரே அதிருப்தி, மனதில் துக்கம் 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 துக்கம். அவருக்கு சதவாதே கோபமாக சதவாதே என்னத்துக்கு ஜீவிக்கிறோம்? ஏன் ஹரி 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 ஹரே பிரபோ கோவிந்தா கிருஷ்ணா மாதவா கேசவா வைகுந்தா நாராயணா ஹரே முராரே நாம ஜபிச்சார். வேதவியாசருக்கே அதிருப்தி வந்தா நாமக்கு வந்தா கட்டினா திருப்தியே சம்சாரத்தில் கட்டியே கிடையாது. அவருக்கே அப்படின்னா வேற கத்தி கிடையாது. நாமஜபம் நாமஜபம் நாம ஜபம். இன்னைக்கால ஆதாரம் தெரியலையா, உப்பே போடலையா, அடி ரொம்ப தீச்சு போடுறாளா, ஒழுங்கா சமைக்கலையா, முடிஞ்ச வரைக்கும் வயிற்று ரொப்பிக்கோங்க. நீதி மனசுக்கு நாமஜபம் ஜபிச்சு அவ்வளவுதான். இல்ல அடி திருப்தி ஆகாது. என்ன பண்ணா 4 இடத்தா ஜோர பதிவு பண்ணி விட நேற்று உப்பு கம்மிதான் அப்படின்னு. அதை விட அப்போ நீ சாப்பிடுற திருப்தி இல்லையே நாமஜபம் ஜபிச்சுன்னா தானாவே திருப்தி வந்து. எல்லாரும் மனுஷா, எல்லாரும் குற்றமுடையவர்கள் தான், குறையுடையவர்கள். நம் பகவான் ஒருத்தம் குறை ஒன்றும் இல்லாத கோவி. அந்த மாதிரி திருப்தி இல்லையே திருப்தி இல்லையே திருப்தி இல்லையே அப்படின்னா நாராயண 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 நாராயண. குருவாயூர் போகும்போதெல்லாம் நாரதம் பண்ணதான் வரும். அப்ப மட்டும்தான் எல்லாரும் நாரத மாதிரி நாராயணன் பிடிக்கிறார். சன்னிதிக்கிற தலைவர் வரைக்கும் அது திருமாவளி போது நாராயண நாராயண நாராயண
ஒவ்வொரு குருவாயூர் போகணும் அப்படின்னா தானாக்கு கொஞ்சம் நாள் வந்துடா இங்கேயோ உட்காந்துருக்காரு விழுந்து சரி இத்தனை கூட்டம் ஒன்னா சொல்லி நாராயணன் சொல்லிக்குமா இத்தனை கூட்டம் எல்லாம் எவ்வளோ பார்க்கலாம் ஆதிகாரி பேரை சொல்லிட்டு ஆதிகாரி பேரை சொல்லிட்டு பிள்ளை பேரை சொல்லிட்டு டிவி தேவை சொல்லிட்டு கூட்டணும் குருவாயூர் நாராயண 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 வரலன்னா அங்க உட்காந்து நாரதம் செபிக்கிற ஜபம் இவாளுக்கு சொத்திட்டு செபிக்கிறார் ஒன்றும் கிடையாது சத்தியம் ஆச்சரியம் நாராயண 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 இப்படி பார்த்தா வேறு நாராயண சப்தம் கேட்கவே அப்படின்னு தாண்டி பார்த்தா கிருஷ்ணா அப்படின்னு நாராயணன் சத்தியம் அவருக்கு நாராயண சமயம் ஒண்ணு கிருஷ்ணா குருவாயூர்வா அப்படின்னு அந்த மாதிரி அப்புறம் கூட நாராயண 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 சொல்லிட்டே இருந்தார் வேறு அப்புறம் பார்த்தா ஆஹா நாரத மகிழ்ந்தே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்டா அந்த கிருஷ்ணாவே பதில் வந்துடுது உனக்கு என்ன திருப்தி ஆகி கிருஷ்ணா பற்றி ஒன்றும் சொல்லலாம் நீ கிருஷ்ண விஷயம் சொல்லாம ஊர்கதை எல்லாம் பேசிட்டு அநேகம் நினைச்சிருக்க அதனால திருப்தி ஆகல கிருஷ்ண விஷயம் பேச வேண்டாம் அதை சொல்றேன் இதை சொல்றேன் நாராயணன் திருஷ்டி பண்ணான் அவன் பண்ணான் ஏமா நாராயணன் பண்ணான் அதெல்லாம் சுத்தமா நாராயணையே கிருஷ்ண விஷயமா சொன்னாங்க கலியுக எல்லாம் திருட்டு கூட்டம் எல்லாம் பொய் சொல்ற கூட்டம் இந்த கூட்டத்தில் திருடனை பத்தி சொல்லாம பொய் சொல்றவனை பத்தி சொல்லாம ஊர்கதை எல்லாம் என்ன நியாயமா இருக்கு இந்த திருடனை பத்தி சொன்னா அந்த பொய் சொல்றவனை பத்தி என்ன சொல்லணும் அப்பதான் நீங்கெல்லாம் அப்பாவா கொஞ்ச நாள் பெரிய மறக்கும் அப்பதான் கொஞ்ச நாள் திருடனை விடும் அவன் வந்து வேற எல்லாமோ பேசிட்டு இருக்காரு சிருஷ்டி எப்படி இருந்தா என்ன கல்யாணத்துக்கு எப்படி இருந்தா அந்த ஞானத்துக்கு அப்படின்னா யாருக்காவது தெரியக்கூடாது எல்லாம் ஏகாத்ம அபிமானிகள் கூட்டம் இந்த கூட்டத்துக்கு போய் உட்காந்து தர்மம் அர்த்தம் காமம் குருஷேத்திர யுத்தம் பகவத்கீதை யாருக்கு புரியும் அது புரிஞ்சுதா எதை எழுதிக்காரு கேட்ட அர்த்தம் புரிஞ்சுதா கேட்ட திருவிழா புத்தி ஏறிட்ட ஒன்றும் ஏறு சும்மா நீங்க கஷ்டத்துல வருஷத்துக்கு நான் சொன்னார் கஷ்டப்பட்டு அழகாக எல்லாம் சொன்னார் சந்தேகம் கண்ணு தெரியாது இருக்காங்க அவருக்கெல்லாம் கிடைய தெரியாத ஒரு மிக விஷயம் வந்து தொலைக்கவே அப்பொழுது தெரிய வேண்டாமா அப்படின்னு தங்க சேர்த்து போய் சொன்ன மாதிரி நாராயண நாராயண கிருஷ்ணா ஒரு விஷயம் பார்க்கணும் தான் வாங்கோ வாங்கோ உட்காருங்கோ சுவாகதம் சுவாகதம் ஆச்சரியமா உட்காருங்கோ அப்படின்னா நான் சிரிச்சா என்ன சந்தோஷமான திருப்தியா முகத்தை பார்த்தாலே தெரியும் பாடம் முகத்தை நூறுன்னு தூக்கி வச்சிருந்திருக்காரு ஏழையாருக்கு முகமே பிரசன்னமா நாட்டு நன்னா நாட்டு சிரிச்சு மாரி என்ன பிரசன்னமா சந்தோஷமா திருப்தியா இல்லைன்னு இருக்கு அது இருக்கான்னு கேட்பான் அதான் தப்பு ரொம்ப கஷ்டம் நாளைக்கு எது இல்லையே இருப்போமோ அது இருக்கோ அப்படின்னா அவர் எல்லாம் நிறைய மாதிரி இருக்கோ சந்தோஷம் இருக்கோ மன திருப்தி உண்டோ அப்படின்னு கேட்டார் ஏழையாருக்கும் கையை கூப்பிட்டார் ஒன்றும் இல்லை ரொம்ப ஒன்று போயிட்டு இருக்கேன் ஆனா சமாதானமே இல்லை நிம்மதியே நான் சிரிச்சார் என்ன உனக்கு போய் ஆனந்தம் இல்லாம இருக்குமா வேதத்தினால பிடிச்சிருக்கேன் மகாபாரதம் எழுதியிருக்கேன் ஆசில 17 புராணம் எழுதியிருக்கேன் பழைய குணங்கள் இதெல்லாம் நினைச்சுதான் இவர் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு இத்தனை எழுதி நண்பரோட ஒரு அம்மா வட்டிட்டு இருக்கிறோம் வேதத்தினால பிடிச்சுட்டேன் மகாபாரதம் எழுதிட்டேன் 17 புராணம் எழுதிட்டு எனக்கே திருப்தி வரலையே இவ்வளோ காரியங்கள் பண்ணுறேன்னு அபிமானம் இருக்கு அந்த அபிமானத்தை முதல்ல விடு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அபிமானம் வேதவியாதர் இருந்தாலும் விடமாட்டாத நாடு வேதவியாதருக்கு அப்படின்னா நம்ம கதை சொல்லுங்க விஷயமே இல்லை அதனால அபிமானம் உங்களுக்கு என்ன மகாபாரதம் எழுதிகள் வேதத்தை பிடிச்சிருக்கு இவ்வளவு பண்ணியமான திருப்தி இல்லை இவ்வளவு பண்ணியும் திருப்தி இல்லை அதான் கஷ்டமே உடனே நாங்கள் திருச்ச வாசம் இவ்வளவு பண்ணியே அறிவத்தை விஸ்தாரமா சொல்ல வேண்டாம் அதான் சொல்லிருக்கிற மகாபாரதம் என்ன தண்ணீர் கோணா பொருள் சகசிரநாமம் கோணா பொருள் பகவத்கீதை ஓரத்துல ஒட்டிண்டு ஒரு கிருஷ்ண கீதை இது நடுவில் பார்த்தா எகவாதாலும் திருவிழாசன் எகவாதாலும் பெரியவன் எகவாதாலும் சகுலி எகவாதாலும் கண்ணன் இந்த கூட்டத்துக்கு சகாயம் பண்றது கூட்டம் போனா கஷ்டப்படுறதுமே ஒரு சானந்தவா கூட்டம் கஷ்டப்படுறதுமே ஒரு ஜீவனாதி கூட்டம் மகாபாரத கதை கஷ்டப்படுறது ஒரு கூட்டம் கஷ்டப்படுறது ஒரு கூட்டம் நடுவில் கதை நடுவில் அங்காக கிருஷ்ணன் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி அப்போ ஒரு டீம் எட்டி பார்த்துட்டு போயிருக்காரு கிருஷ்ணன் நல்லாவா இருக்கு கிருஷ்ணனே பிராதான்யமா வர வேண்டாமா ஆவணத்திலேன்னு புரியவரை கிருஷ்ண விஷயமா வர வேண்டாமா கிருஷ்ணன் லீலைகளா வர வேண்டாமா கிருஷ்ணன் போன்ற வேஷங்கள் வர வேண்டாமா கிருஷ்ணன் யார் யாருக்கு நமக்குதான் பண்ணா வர வேண்டாமா பீமன் நன்னா சாப்பிடுறான் பீம வருஷத்தை கட்டி இந்த வருஷத்தை கொடுத்தா அரக்கு மாதிரி கட்டி வச்சான் அவாவா ஜீவிதத்தை தீ வச்சிருந்திருக்காரு அரக்கு மாதிரி கட்டி வச்சா என்ன பஞ்சமானவன் என்ன ஆனா என்ன ஒரு இருக்கிற இது அதுல எங்கேயோ ஒரு திருவிழாசம் அவனுக்கு கண்டு கட்டவன் அவன் பண்டாட்டி கண்டு இருந்து கட்டிக்கிறான் இதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் வேற உட்காந்து சொல்லணும் இதை வேற எழுதிட்டு ஒரு சந்தோஷம் உனக்கு 1,25,000 போகும் கலியுகத்தினமும் உட்காந்து படிக்கிறோம்மா நீரே எத்தனை நாளைக்கு படிச்சு சொல்லு போகுது தலைமுறை
வழி பெரிய எழுதினோட தெரியும் அவ்வளவுதான். எழுதினோட தெரிஞ்சு நான் பிரச்சவே இல்லை. எழுதினோட எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து எழுதி புக்கா எழுதி நல்ல பிரயோஜனம். ஏதோ மகாபாரதம் கணபதி கலத்தான் மகாபாரதம் எழுதி என்னத்துதான் கண்டி ஒன்றும் இல்லை. ஆயிரத்துக்கு புராணம், அந்த புராணம், இந்த புராணம், ஆயிரத்துக்கு கேட்ட புராணம் யார் கேட்டா போய் ஹரி விஷயத்தை விட்டு உங்களெல்லாம் அதெல்லாம் யார் வர்ணிக்க சொன்னா இந்த மரம் எப்படி இருக்கு, இந்த மரத்துடைய விதை எப்படி, இதோடைய பலம் எப்படி, இந்த பலம் தேர்க்காது இதெல்லாம் வேண்டாம். பழத்தை எடுத்தது என்ன சேர்த்துன்னு விஸ்தாரமா சொல்றது இருக்கு. மரம் இத்தனை, இலை இத்தனை, சில தோப்பு இவ்வளவு நாளா இருக்கு. இப்படிலாம் மரத்துடைய வயசு 50 வயசு, இதற்கு ஒரு 50 லட்சம் மாம்பழம் காய்ச்சிருக்கும். இது யார் கேட்டா ஒரு மாம்பழத்தை பிடிச்சி இருந்தா சாப்பிடுன்னு சொல்ற ஒரு இருக்கு. மரத்துடைய கரையை சொன்னா எவன் கேட்பான்? மாம்பழமான ஹரியை சொல்லு. ஹரி விஷயத்தை சொல்ல வேண்டாமா? ஹரி விஷயம் தான் கேட்கிறவாளுக்கு சமாதானம். உமக்கும் சரி, எனக்கும் சரி, மற்றவாளுக்கும் சரி, கலியுக ஜனங்களுக்கும் சரி, ஹரிக்கே சமாதானம். ஹரிக்கத்தான் நீ என்ன நினைச்சிருக்கீங்க? அதை விட்டு ஊர்கதையெல்லாம் பேசுங்க. ஹரிகதை சொல்லும் போது ஹரிகதை சொல்லலாம் தெரிஞ்சுதா? ஹரி அவதாரங்களை சொல்லணுங்கோ. ஹரியே பிரம்மதேவன் தான், பிரம்மதேவன் அதை எனக்கு அதான் நான் அவனுக்கு சொல்றேன். அதை நீ விட்டாரமா சொல்லு. ஹரி விஷயம் சொல்ல வேண்டாம். ஹரி 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 உட்கார்ந்தால் எழுந்தால் நீந்தால் நடந்தால் எந்த காரியம் பண்ணாலும் ஹரிஸ்மரண வரும்படியான விஷயங்கள் சொல்றதை விட்டுதோ திருராசன், துரியோதனன், பாண்டு இதெல்லாம் தேவையா? யார் கேட்டா? யார் பெரிய பாண்டு, யார் பெரிய கொஞ்சம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஹரி ஹரிய பிடிச்சவாளை பற்றி விஸ்தாரமா சொல்லு. ஹரியிடத்துல சத்தியத்தை இழந்தவாளை பற்றி சொல்லு. ஹரியுடைய லீலைகளை சொல்லுங்க. கிருஷ்ண லீலா சொல்லுங்க. கிருஷ்ணன் அவதாரத்தை சொல்லுங்க. கிருஷ்ணன் ரகசியங்களை சொல்லு. கிருஷ்ணன் தான் ஆகந்தானன்னு சொல்லு. கிருஷ்ணன் தான் பெரியவன் சொல்லு. வசுதேவசுதம் சம்சதானூரவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமன்னு சொல்லு. கிருஷ்ணனை எந்த பாவத்தை பாவம் அடையணும்னு சொல்லு. கிருஷ்ணன் தான் கலியுக வரதன்னு சொல்லு. கலியுக வரதன் தான் கிருஷ்ணன் புரிய வச்சு. அதுபோல் அதை பண்ணீங்கன்னா நமக்கு சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். ஹரிநாமத்தை யார் மறந்து போய் சொல்றாளோ அவதான் தற்கது, அவர்தான் பகவான் பிரியமானவர்கள். என் வாழ்க்கையே அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். நீ அங்கங்க கிளம்பா. என் சுய அனுபவத்தை சொல்றேன். ஹரிகதை, ஹரிநாமம் இதெல்லாம் தான் ஜீவனுக்கு சுகம். ஒரு நாளைக்கான பிள்ளை நான் இப்படி அழகேன். நான் சொல்றேன் சொல்லப்பா. நான் ஒரு பாகிய புத்திரன், ஒரு பாகிய புத்திரன் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா? ஹரிநாமம் பலம். அந்த ஹரியுடைய நாமத்தை எப்படி சொல்லிக்கலாம்? யாரெல்லாம் தெரிவிச்சா, என்னென்ன காலத்துல தெரிவிச்சா, ஹரி எப்படி ஜெகத்தி பண்றா, ஹரி என்னெல்லாம் பண்ணி ஹரி எப்படி விளையாடுறா, ஹரி எப்படி ஜீவன்களை காப்பா, இதை சொல்லு. வேறே இது சொல்லுங்க. பகவான் அவதார ரகசியங்களை சொல்லு, அவதார வீரைகளை சொல்லு, அவருடைய பாகவதார பத்தி சொல்லு, அதை பத்தி சொல்லும்படியான பாகவதத்தை சொல்லு. வேறவையாக சொல்லிக்கவே அப்படின்னா அதுக்கு மேல பண்ண வேண்டிய ஒன்றும் இல்லை. அதுக்கு மேல எழுத பாகவதான் கடைசியா தெரிஞ்சது. அதுக்கு மேல அதெல்லாம் எழுதுன்னு கிளம்பப்படாது. அதுக்கு மேல எழுதணுன்ற ஆசையும் உனக்கே விட்டு வரும் அப்படின்னு நாரதர் சொன்னார். சொன்னதை கேட்காத எழுதி கேட்க உடனே அவருக்கு உங்களுக்கு ஏதோ தாத்தி புத்திரம் யாருன்னு சொன்னார். அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்க நாரதனுடைய பூர்வ ஜன்ம விருத்தாந்தத்தை அந்த விஷயம் நாளைக்கு இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஆரம்பிச்ச மாதிரி வெளியிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிதானமா தான் சொல்ல போறோம். பொறுமையாக தான் அனுபவிக்கணும். ஓர்வைகள் ஓடி இத்தனை நாள் தனக்கு அதிகம் முடிச்ச கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, உங்களுக்கு. ஆரம்பத்திலே சொன்ன 16 மாதிரி பெருசு. அது வாடு அப்படியே வெளியிட்டு லட்ச தீபம் மாதிரி பாகவதம். வழக்க நீ எண்ணி பார்க்க முடியாது. லட்ச தீபம் அனுபவிக்க முடியாது. அது போல கண்குடுத பார்த்து அனுபவிக்கும். பகவான் அனுபவிக்கிறப்பா தடசம் இல்லாமல் பாகவதம் நடக்கணும். பகவானத்தை எல்லாம் பார்த்து